இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து இப்போ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த அவருடைய வருகை நிறைவேறுகிற இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக அதை குறித்து தியானிக்கிறதில்லை. உதாரணமாக இயேசு முதலாவது வரும்போது பார்த்திங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, காலம் நிறைவேறின போது அவர் வந்தாருன்னு. அவர் வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 430 வருஷம் இருண்ட காலம் அப்படிம்பாங்க, மல்கியாவிலேருந்து மத்திய வரைக்கும். காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் தேவனை பற்றின அறிவு அல்லது தேவனுடைய பிரசன்னமோ அல்லது ஆவியானவருடைய வெளிப்பாடோ ஜனங்களுக்குள் இல்லாமல் இருந்தது. அதனால தான் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணும்போது வசனம் சொல்லுது, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரியதான ஒரு வெற்றிடம், ஒரு இருள் ஜனங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆயத்தம் இல்லாத தன்மை. அதனால தான் ஆயத்தப்படுத்துகிறவன் ஒருத்தன் வந்தான், வழியை ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகன். அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி இது நடக்குது பாருங்களேன். அப்புறம் ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருக்குதுன்னா, வானசாஸ்திரிகளுக்கு இருக்குது. அவர்கள் வந்து ஏரோதின் இடத்துல சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆராய்ந்து பார்த்து, ஆமாம்மா மேசியா பிறக்கிற காலம் இதுதான், பெத்லஹேமில் பிறப்பார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அவர்கள் அதை முன்பதாகவே செய்யவில்லை? அவர்கள் கையில் வேதம் இருந்தது, ஆனால் அதை அவர்கள் முன்பதாகவே செய்யவில்லை. யாரோ ஒருத்தர், அதுவும் புறஜாதியார், கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள்னு வசனம் சொல்லுது. அவர்கள் அந்த தேசத்தை சார்ந்தவர்கள் அல்ல, கிழக்கில் இருக்கிறவர்கள். வெளியிருந்து ஒருத்தர் வந்து உள்ளே சொல்ல வேண்டியிருக்குது, உங்களுடைய மேசியா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லு. அப்படியானால் கையில் வேதம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வருகைக்கு ஆயத்தப்படாத கூட்டம் ஒன்று யூதர்களிடத்தில் காணப்பட்டது, இஸ்ரவேலிடத்தில் காணப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போவும் இயேசு வருகிற காலம் நெருங்கி இருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் திருச்சபைகள் பெரும்பான்மையானவை ஆயத்தம் இல்லாத தன்மை. அவங்களுடைய ஆயத்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 100 வருஷம் நம்ம இங்கே இருக்க போகிறோம், இன்னொரு 200 வருஷம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதான ஒரு மனநிலை தான் இருக்குதே ஒழிய. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்க சொல்லுது பைபிள், நம்மளை எதிர்பார்த்திருக்க சொல்லுது. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, ஒரு எதிர்பார்ப்போடு சபை இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் போது என்ன சொல்லி எடுக்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ கம்யூனியனுங்கிறத அவர் வர வரைக்கும் தான். ஒவ்வொரு வாட்டி கம்யூனியன் எடுக்கும் போதும் நீங்கள் நினைவு கூற வேண்டியது என்னென்னா, அவர் வரப்போகிறாரு, அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாரு, இந்த கம்யூனியன் காலம் முடியுது, உடன்படிக்கை முடிவடைய போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி சபைகள் அந்த எதிர்பார்ப்போடு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இயேசு இன்னும் பரமேறிய போகலை. போகாததுக்கு முன்னே சீஷர்களை இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன, எப்போ திரும்பி வருவீங்க? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். 40வது நாளில் சீஷர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, இந்த காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர். அப்போவே அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க, திருப்பி இயேசு உடனே வந்துடுவார், திருப்பி ராஜ்யபாரம் வந்துடும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது யோவான் சொல்கிறாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அவங்க அதையே கடைசி காலம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பவுல் சொல்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் வாசிக்கும் போது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அவங்க அப்போவே ரெடியாக இருந்தாங்க, காத்திருந்தாங்க, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அது வருகிற காலம் அல்ல, அதான் ஆரம்ப காலம், கடைசி காலத்தினுடைய ஆரம்ப காலம், மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட்ட காலம். ஆனால் அதே கடைசி காலத்தினுடைய முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ அன்னைக்கு இருந்ததை விட 2 மடங்கு ஆயத்தம் இருக்கணும், அன்னைக்கு இருந்ததை விட இன்னும் வாஞ்ச இருக்கணும், அன்னைக்கு இன்னும் இருந்ததை விட சபை இன்னைக்கு எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஆனால் சபையினுடைய இன்னைக்கு நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க, கிளம்பியாச்சு, வஸ்திரம் தரிச்சாச்சு, கையில் தீவட்டியை எடுத்தாச்சு, மணவாளனை எதிர்பார்த்து புறப்பட்டாச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, வருகிற நேரத்தில் அவர்கள் உறங்கி விட்டார்கள், நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். அவங்க புறப்பட்ட காலத்தில் அவர் வர காலம் இல்லை. ஆனால் அப்போ அவங்க ஆயத்தமாக புறப்பட்டாங்க, கையில் தீவட்டி இருந்துச்சு, அவங்க வந்து கன்னிகைகள் ஆயத்தப்பட்டு புறப்பட்டாங்க. ஆனால் வரும்போது பாருங்கள், நித்திரை மயக்கமாக இருந்தார்கள்னு சொல்லுது. அதே மாதிரி தான் சபை இன்னைக்கு ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து வருக வரப்போது காத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போன தலைமுறை வரைக்கும் அப்படித்தான் ஊழியர்களும் சபையும் இருந்துச்சு. ஏன் இத்தனை ஆண்டு காலம் பல சபைகள் இவ்வளவு வளர்ச்சி அடைந்து இடங்களை வாங்கி போட்டு அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட இந்த காத்திருந்த சபைகள் என்று சொல்லக்கூடிய மணவாட்டி சபைகள் அதையெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு கொட்டாவை போட்டு கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, இடம் வாங்குறதாக இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பு இயேசுவை சந்திப்பதாக இருந்துச்சு, அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்துவை சந்திப்பதாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் என்னென்ன நமக்கு சபைக்கு தேவையோ ஊழியத்துக்கு தேவையோ அதெல்லாம் பரலோகம் கொடுக்குது, வாங்குகிறோம், விற்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு கிறிஸ்துவாக இருந்துச்சு. இன்றைக்கி சபையும் சரி, சபையின விசுவாசிகளை சொல்கிறேன்,
விசுவாசிகளும் சரி, அநேக ஊழியர்களும் சரி, வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற கூட்டமாக இல்லை. உலகம் அழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 969 வருஷத்துக்கு முன்னாடி ஏனோக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் பூமியை நியாயம் தீர்க்க போறேன்னு. அப்பவே ஏனோக்கு ரெடி ஆயிட்டாராமா. அவர் சொல்றாரு, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் சொல்லி அவர் ஆயத்தப்பட்டு ஏறக்குறைய 969 வருஷம் கழிச்சுத்தான் பூமியில அழிவு வந்துச்சுன்னு சொல்லி முதலாவது அழிவை நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அவர் ஆயத்தமாக இருந்து பிரசங்கம் பண்ணி அநேகருக்கு சொன்னார். ஆனால் அழிவு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க எப்படி இருந்தாங்களா, உணராது இருந்தார்கள்னு மத்திய 24:37-38 சொல்லுது. அந்த செய்தி வந்தபோது, நியாய தீர்க்க போகிறார் என்று ஏனோக்குக்கு செய்தி வந்தபோது, வெளிப்பாடு வந்தபோது ஒரு ஆயத்தம் காணப்பட்டுச்சு. ஆனால் அதுவே முடிகிற காலம் வரும்போது ஜனங்களுக்குள்ளே உணர்வு இல்லாத இருதயம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த வருகையை பற்றின உணர்வு முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள்ட்ட அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு. எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சபை எதிர்பார்ப்பல்ல. சபையின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் ஜப குறிப்பு என்ன? எந்த பிரேயருக்கு போங்க, உங்கள் ஜப குறிப்பு என்ன? இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பேரப்பிள்ளையை பார்க்கணும், அப்புறம் பேரப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அதை வீடு வாங்கணும், இப்படி வாங்கணும், அப்புறம் 70-80 வயசில் செத்து போகணும். இதை தவிர வேறு என்ன எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு? வேறு எதிர்பார்ப்பே கிடையாது. இருக்கிற ஆசீர்வாதம்னா என்ன? சபையில் இடம் வாங்க போனோம், அதை வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம், இதான் ஆசீர்வாதம். இதை ஆசீர்வாதம்னு முதல்ல யார் சொன்னா? முதல்ல இது ஆசீர்வாதம் அல்ல, இது தேவை, நீட். வாழ்க்கையின் தேவை ஆசீர்வாதமாய் மாறாது. ஆசீர்வாதம் என்பது வேறு. ஆபிரகாமுக்கு அப்பவே தெரியுது, பிள்ளை இல்லாமல் இருக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டாரு. 12ஆம் அதிகாரத்தில் ஜனங்களை சவதரிச்சிட்டாரு, செல்வ சீமானா மாறிட்டாரு. 13ஆம் அதிகாரத்தில் ஆஸ்தி தாங்கக்கூடாததா இருந்தது, இவ்வளவும் கிடச்சிருச்சு, மொத்த அவருக்கு காசு கிடச்சிருச்சு, செல்வ சீமானாய் மாறிட்டாரு. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே எல்லாம் ஓகே தான், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்றாரு, சரி அதையும் தரேன்பா, பிள்ளையும் தரேன். 17ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தாரு, இஸ்மவேல் ஒரு பக்கம். ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஈசாக்குன்னு ஒரு குமாரனை தருவேன். எல்லாம் வந்துடுச்சு. இப்போ வயசாகி போச்சு, 100 வயசாகி போச்சு, 100 வயசை தாண்டிருச்சு. பேரப்பிள்ளைகள் வரைக்கும் பார்த்துட்டாரு, யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டாரு. எல்லாம் பார்த்த பிறகு எபிரேயர் 11 சொல்றாரு, அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். பிள்ளை இல்லாத போது பிள்ளை தேடினான், சொத்து இல்லாத போது சொத்தை தேடினான், தேசம் இல்லாத போது தேசத்தை தேடினான். அவன் சொல்றான், ஆண்டவரே எதினால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று அறிந்து கொள்வேன். தேசம் வந்தாச்சு கைக்கு, இப்போ பையன் வந்தாச்சு, சொத்து வந்தாச்சு, மருமக வந்தாச்சு, பேரப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாம் வந்த பிறகு ஒரு அறிவு வருது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். ஆனால் இன்னைக்கு சபை அப்படி அல்ல. இன்னைக்கு அதே நிலைமையில் தான் இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் வராருங்கிறதான ஆயத்தம் இன்னைக்கு சபைக்கு இல்லை. சபை ஆயத்தப்பட்ட இடத்துல இல்லை. எவ்வளோ கேட்டாலும் சபைக்கு உணர்வு இல்லாத இருதயம். அந்த மத்திய 24:37-38 இயேசு சொன்ன மாதிரியே ஜனங்க மாறியாச்சு. கண்ணுக்கு முன்னாடி அடையாளங்கள். இப்போ மத்திய 24:3 கேட்குறாங்க சீஷர்கள், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன கேட்டபோது ஆண்டவர் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். அதுவும் அந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தை அழகாக பிரித்து வரிசை கிரமமாக அழகாக கொடுத்துருக்கிறார். அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசிய வருகைக்கு முன்னாடி என்ன நடக்கும், எப்போ வேதனைகள் ஆரம்பிக்கும், 3.5 வருஷத்தின் முடிவில் என்ன நடக்கும், 7 வருஷத்தின் முடிவில் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் இயேசு எப்படி பகிரங்கமாக வருவார், எல்லாம் அங்கே வருஷக்கிரமமாக அழகாக இருக்குது. மத்திய 24 அத்தனையும் நம்ம கையில் தான் எழுதி கொடுத்துருக்கு. ஏரோதுகிட்ட கொடுத்தா மாதிரி தான் இன்றைக்கி. ஏரோதுகிட்ட பைபிள் இருக்குதா இன்றைக்கி? அதாவது அவர் பழைய ஏற்பாடு வச்சிருக்கிறாரு, ஆனால் மேசியா பிறப்பார்னு தெரியாது, அவருக்கு எங்கே பிறப்பார்னு தெரியாது. அதே நிலைமை தான் இன்றைக்கி. கையில் பைபிள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு வருவாரா, என்ன நடப்பார், அடையாளங்களை இயேசு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அடையாளங்களும் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடையாளங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, துல்லியமாக நடக்குது. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்த காலத்தில், ஏறக்குறைய நான் சொல்கிறது 20-22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆரம்பிக்கிற அந்த 20 வருஷத்தில் ஆரம்பிக்கிற காலத்தில் நடந்த அடையாளங்களை விட இந்த 20 வருஷத்தில் அதிகமாக நடக்குது, டெய்லி நடக்குது, அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அன்னைக்கு அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள்கிட்ட இருந்த ஒரு ஆயத்தம் இப்போ இல்லை. சபை சோரம் போகிற காலத்தில் காணப்படுகிறது. அநேக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடையாளங்களும் துல்லியமாய் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் எதுக்காக கொடுத்தாராம்? வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு. அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை என்ன செய்தாராம்? உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த அடையாளங்களெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேத வாக்கியம் ரெடி ஆகுது, வேத வாக்கியம் உறுதிப்படுது, வசனத்தில் சொன்ன ஒவ்வொன்றும் என்ன செய்யுது? துல்லியமாக நடக்குது. இனி காலம் செல்லாது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது, ஆனால் இந்த அடையாளம் பரலோகத்துக்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்.
எப்படி இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நட்சத்திரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்களும் தான் வீட்டில் கிறிஸ்துமஸுக்கு வருஷம் ஸ்டார் கட்டி விடுறீங்க. எதுக்கு ஸ்டார் கட்டுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. கட்ட அதுக்கப்புறம் ஏன் கழட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டால் எங்கள் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறாரும்பிங்க. சரி விட்டுருவோம், நம்ம அதை பற்றி பேசினோம்னா வேறு பிரச்சனையாகி போயிடும். அப்படியா? அந்த இயேசு ஸ்டார் கட்டுறதுக்கும் இயேசு உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறதுக்கும் என்ன கிடையாது, ஒரு சம்மந்தம் இல்லை. அது இடத்த கொண்டு வந்து காட்டுச்சு, அது போயிடுச்சு. அது வேலையை அது செஞ்சுட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சில போர்டு வச்சுருக்குறாங்க, இந்த சபைக்கு வர வழியில் இந்த ஊரப்பாக்கம், பெருங்குளத்தூர் இப்படின்னு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதெல்லாம் போர்டு காட்டுச்சு. நம்ம கொண்டு போய் போர்டை கொண்டு போய் வீட்லேயே தொங்க விட முடியும்? இந்த போர்டு தான் நான் அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு வழி காட்டுச்சு. பெருங்குளத்தூர் போர்டை எங்கள் வீட்டில் தொங்க விட்டால் என்ன ஆகும்? நீங்கள் அதுக்கு பதிலாக தான் ஸ்டாரை தொங்க விட்டுருக்கிறீங்க. வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. சரி தொங்க விடுங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நீங்கள் தான் தொங்க விடுவீங்க, ஜனவரி மாதம் நீங்களே கழட்டுருவீங்க. என்னன்னு கேட்டால் இயேசுநாதர் பிறந்தார், இப்போ வீட்டை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இருந்தால் தானே ஸ்டார் அங்கே இருக்கும். பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் தானே நட்சத்திரம் வரும். அப்போ நட்சத்திரம் இல்லைன்னா அங்கே பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன், இப்போ ஸ்டாருக்காக சொல்ல வரல. அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்போ நம்ம அடையாளங்களை வைத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த கரெக்டாக இருக்கா, வேதத்தில் சொன்னபடி இருக்குதா. அதுதான் ஒரு விஷயத்தை மாத்திரம் இன்னைக்கு இந்த முதலாம் நாளில் நாம் பார்க்க போகிறோம். அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு சொன்ன நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதாவது வருகைக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெறக்கூடிய அடையாளங்களாக 7 முக்கியமான அடையாளங்களை அங்கே சொல்லி இருக்கிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்புறம் வந்துட்டு அநேகரின் நாமத்தை தெரிந்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். அப்புறம் பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார், வரிசையாக கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இப்போ நாம் பார்க்க போகிறோம். காரணம் இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்கள், மாதங்கள், வருஷங்களுக்குள்ள அந்த அடையாளத்தினுடைய உச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுக்கு தான் உங்களுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன அடையாளங்களில் 6வது வசனத்தை வாசியுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த முடிவு உடனே வராது அப்படின்னா நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஓஹோ, அப்போ வருகை இப்போ வராது போல அப்படின்னு எடுத்துக்கூடாது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அந்த முன்னாடி 3வது வசனத்துலன்னா, உம்முடைய வருகைக்கும் என்ன கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்போது இதெல்லாம் சம்பவிக்கும், ஆனால் எந்த முடிவு வராது? உலகத்தின் முடிவு உடனே வராது. உலகம் இன்றைக்கி நாளைக்கெலாம் என்ன செய்யாது, முடிவாது. நாங்கள் ஏற்கனவே இந்த பைபிள் டைம் லைனில் சொல்லியிருக்கோம். பைபிள் டைம் லைன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லி வச்சுருக்கு. அதில் மிக முக்கியமான பாயிண்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து நடைபெற வேண்டியது மிக முக்கியமான ஒரு யுத்தம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அந்த யுத்தத்தின் முடிவில் நடுவிலையோ எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்துவின் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவம். அந்த 7 ஆண்டு கால உபத்திரவத்தின் முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை. இயேசுவின் பகிரங்க வருகையில் அர்மேகதான் யுத்தம். அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் 1000 வருட அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து ஒரு யுத்தம் ஒன்று வரும். அந்த யுத்தத்தின் முடிவில் நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதற்கு பிறகு புதிய எருசலேம், நித்தியம். இதுதான் பைபிள் கொடுத்துருக்கு. ஸோ கணக்குப்படி பார்த்தோம்னா ஒருவேளை இப்போ வருகை வந்து இன்றைக்கி வருகை வந்து நாம் எல்லாம் போயிட்டோன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது தானே? இருக்கா இல்லையா? சரி, இல்லாதவங்களை விட்டுருவோம். இருக்கிறவங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் வருகையில் போவோம் நம்பிக்கையில் இருக்கிறீங்க? சரி சரி ரைட். அப்படி நம்ம வருகையில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போன பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலமும் அடுத்து 1000 வருஷ அரசாட்சி இருக்குது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு. ஸோ இந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இந்த பூமியானது 1007 வருஷத்துக்கு இருக்கும். திடீர்னு சயின்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு இதிலெல்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், நெட்லலாம் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி அழிய போகுது, அங்கே அதாக போகுது, இதாக போகுது. எதானாலும் பூமி இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும்? பைபிள் படி இன்னைக்கு வருகை வந்தால் 1007 வருஷம். எப்போ வருகை வருதோ அதை விட 1007 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கட்டவிழ்க்கப்படணும், அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம பேசுகிறது பூமியினுடைய அழிவை குறித்து அல்ல. இங்கே அவங்க கேட்குறது முடிவு, உலகத்தின் முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அந்த முடிவை குறித்து இப்போ பேசலை. அங்கே முடிவு உடனே வராதுன்றது அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, வருகையை பற்றி சொல்லலை. ஏன்னா வருகை எப்போ வேணாலும் வரும். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிற அடையாளத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த யுத்தம் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வேதத்தில் எப்போவுமே எந்த ஒரு காரியத்தையுமே பொதுவாக சொன்னதே கிடையாது. அதாவது லாங் இங்கிலீஷில் செய்வாங்க, லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது. அதை கேட்டிங்கன்னா முன்னொரு காலத்தில் சயின்ஸில் கூட சொல்லுவாங்க, உலகம் எப்போ வச்சுன்னா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக அப்படிம்பாங்க. எப்படிங்க இந்த கணக்கு சொல்கிறீங்கன்னா ஒரு அசம்ஷன், இப்படி இருந்திருக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கணக்கே இல்லை. எல்லாத்துக்கும் பைபிளில் என்ன இருக்குது? கணக்கு இருக்குது. இப்போ நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயம் வரும்போது கூட டேட்டோட மாதத்தோட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே அப்படின்னு வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைப்பார். வசனம் அழகாக சொல்லும், 6ஆவது வருஷம் 6ஆவது மாதம் நான் என் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அப்படின்னு வசனம் சொல்லும். ஒவ்வொரு இடத்துலையும் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படிம்பார் தானியேல். எந்த காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுங்கிறத கூட தெளிவாக பைபிள் சொல்லும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பொதுவாக ஆண்டவர் சொல்கிறாரா? ஏன்னு சொன்னால் இயேசு சொல்லிவிட்டு போய் 2000 வருஷத்துக்கிட்ட ஆகப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இந்த யுத்தத்தை கணிக்கிறவங்க, யுத்தத்தை பற்றி கால்குலேட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய யுத்தம் அப்படின்னா லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போனது. அந்த மாதிரி பெரிய யுத்தம் மட்டுமே ஒரு 3000 யுத்தம் நடந்திருக்குதான் பூமியில். இது வரைக்கும் 3000 யுத்தம் நடந்திருக்கான். சின்ன யுத்தங்களுக்கு கணக்கே இல்லை. சின்ன யுத்தம்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் அப்பப்போ நடக்கும்ல, சிற்றரசர்கள்லாம் சண்டை போட்டுப்பாங்களே, அந்த யுத்தத்துக்கெல்லாம் கணக்கே கிடையாது. அது எத்தனையோ 1000 யுத்தம் நடந்திருக்குதாமா. அப்போ எந்த யுத்தத்தை இயேசு சொல்லுகிறார்? இயேசு சொல்லக்கூடிய யுத்தம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களில் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி வருஷங்களில் இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. எந்த கடைசி வருஷத்துல இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்தில் இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னா நம்ம காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் இதுக்கு முன்னாடி 2 தடவை அவங்க தேசத்துக்கு சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. முதலாவதாக மோசே தலைமையில் எகிப்திலேருந்து வந்தாங்க. 2வது செருபாபேல் தலைமையில் அங்கே மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலேருந்து வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க அந்தந்த தேசத்திலிருந்து தான் வந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷம். இது யாரை பற்றி, எந்த ஜனங்கள் நேரடியாக வசனத்தில் உங்களுக்கு வேணும்னா அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். வசனம் தெளிவா இருக்கு. இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்தான் இந்த யுத்தம் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு இருக்கு. தேசத்தை இதான் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். நல்லா கவனிங்க, இவங்க சேர்த்து கொள்ளப்படுறாங்க. இந்த வீடியோ பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னன்னா, இது இவங்க ஏறக்குறைய 1918 ஆரம்பித்து 1948 ராஜ்யபாரமாகி 2020 வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஜனங்கள்லேருந்து சேர்த்து கொள்ளப்படுறாங்க. ரஷ்யாவிலேருந்து, ஜெர்மனியிலேருந்து அப்படியே வந்தாங்க, இந்தியாவிலேருந்து கூட போனாங்க. இது பின்னாடி அந்த ஃப்ளைட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க, எங்கன்னு போட்டிருக்கு பாருங்க, உக்ரைன்லேருந்து இவங்க புறப்பட்டு வந்தாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உக்ரைனில் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இதான் லாஸ்ட் பேட்ச். இவங்க வந்ததுக்கு பிறகு இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக உக்ரைன்லேருந்து இவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அதிலிருந்து தான் மற்ற பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துச்சு. 2021 ஆரம்பிச்சுட்டு வந்துச்சு. இதான் இந்த பேட்ச் மிக முக்கியமான ஒரு பேட்ச். இந்த பேட்சுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதையெல்லாம் நல்லா கவனிங்க. ஒருவேளை கொஞ்சம் பாடம் மாதிரி இருக்கும், இல்லை ஹிஸ்ட்ரி பாடம் மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் கவனிங்க. ஏன்னா இது நடக்க போகிற சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நடக்கும்னு நாங்கள் ஒரு பைபிள் இந்த வசனத்தை தான் எடுத்து நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறது இல்லை. பைபிளோட தீர்க்க தரிசனத்தை
கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்கிறோம் இப்படி நடக்க போகுதுன்னு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறோம், கவனிச்சுட்டே வாங்க. ஏதோ பாடம் எடுக்கிறாங்க, ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, நமக்கு எதுக்கு ஸ்கூலில் உட்காந்து தூங்குற மாதிரி தூங்கிட போறியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு தான் சொல்ல வரேன். கவனிங்க, இவர்கள் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யார் வருவா? எதிரி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எசேக்கியேல் 38:2 வாசிங்க. வாசிக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருக்காங்க வாசிக்கிறவங்க? கை தூக்குங்க. கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். வாசிங்க 38:2. மனுபுத்திரனே, அந்த கேபினுக்கு ஒரு லைட் போட்டு கொடுங்கப்பா, பாவம் இருட்டில் வாசிக்கிறாங்க போல. வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யாரை பற்றி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் பார்க்கறதுக்கு என்னமோ வித்தியாசமான பேர் மாதிரி தெரியும். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னா ஆண்டவர் யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ யாருன்றதை நான் இப்போ இருக்க பேரை சொல்லிட்டேன்னா அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். முதல்ல அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதுக்கப்புறமா அந்த பேரை அவங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும். எந்த பக்கத்துல இருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும். ஃப்ரம் நார்தன் ப்ராவின்ஸ்னு ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும், ஃப்ரம் நார்த் சைடுன்னு இருக்கும். வடக்கு பக்கத்துல இருந்து வரணும். இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கத்துல இருந்து ஒரு நாடு வரணும். அதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்ப வேண்டிய நாடு. இந்த நாடு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசி காலங்களில் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட நாடுகள் எதுவும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேசமே அப்போ அடிமையாக இருக்குது. எசேக்கியேல் அடிமையாக இருக்கிற காலத்தில் எழுதுறது. இஸ்ரவேல் தேசமே எங்கே இருக்குது? அடிமையாக இருக்கிறது. அப்போ தான் அது எழுதப்படுகிறது. ஸோ இஸ்ரவேல்னு ஒரு தனி நாடு அப்போ இல்லை. இன்னொன்று, இப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்ட எதிரி நாடு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய அப்படின்னு இருக்குது இல்லையா? தமிழில் அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. வார்த்தை இருக்குது, அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. அந்த வேர்டை இப்போ உதாரணமாக இயேசுன்னு வர இடத்துலலாம் இயேசுன்னு தானே எழுதணும். ரட்சகர்னு எழுதிட்டா அது இயேசுன்றது நமக்கு புரியாது இல்லை. அந்த பேரை என்ன செய்யக்கூடாது? டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அங்கே NKJV வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷனில், அதற்கு பிறகு மலையாளத்தில், ஹிந்தியில் எல்லாத்துலேயும் அந்த வார்த்தை இருக்குது, நீங்கள் படிக்க முடியும். த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். வடப்பக்கத்திலேருந்து ரோஷ் என்கிறதான ஒருத்தர் எழும்பி வருவார் அப்படின்னு இருக்கு. அதுவே நீங்கள் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ரோஷே அப்படின்னு இருக்கும். அப்புறம் சில மொழிகளில் ருஷே அப்படின்னு இருக்கும். ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை. இப்போ நம்ம இங்கிலீஷில் தான் ரஷ்யான்னு சொல்கிறோம். அதுவே நீங்கள் சில லாங்குவேஜில் ருஷ்யாம்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது ருஷ்யான்னு சொல்லுவாங்க. வடக்கு பக்கத்துலேருந்து வரணும். இஸ்ரவேலோடைய எருசலேம் மேலே புள்ளியை வச்சு ஒரு கோடு நேராக வடக்கு பக்கம் போட்டிங்கன்னா அது நேராக போய் மாஸ்கோ, ரஷ்யாவுடைய தலைநகரத்தில் தான் நிற்கும். கடைசி நாட்களில் ரஷ்யா எழும்பி வர வேண்டும். அதுலேயும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு உதவி செய்யக்கூடிய நம்பர் 1 நாடு எது? ரஷ்யாவுக்கு உதவி செய்கிற நம்பர் 1 நாடு எதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். இந்த வசனம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் ரொம்ப முக்கியம். அந்த 5வது வசனம் 38:5 வாசிங்க பார்ப்போம். அவர்களோடு கூட பெர்சியான்னு இருக்கு பார்த்தீங்களா? அவர்களோடு கூட ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? பெர்ஷியா. இன்னைக்கு ரஷ்யா கூட இருக்கிற நம்பர் 1 நாடு எதுன்னு கேட்டால் ஈரான் ஒரு நாடு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஈரான் தான் ரஷ்யாவோட செல்ல பிள்ளை. இந்த ஈரானுக்கு 1984 வரைக்கும் இருக்கிற பேர் தான் பெர்ஷியா. 1984 தான் இந்த பேர் ஈரான் என்று மாற்றப்பட்டது. அது வரைக்கும் அதுக்கு பேர் என்னது? பெர்ஷியா. ஷா மன்னர் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் காலத்தில் அயதுல்லா கொமேனிங்கிற ஒருத்தர் புரட்சி ஏற்படுத்தி நாட்டை கைப்பற்றி இந்த நாட்டுக்கு ஈரான்னு பேர் மாற்றினாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற பெர்ஷியாங்கிறது யாரை குறிக்குதுன்னா இன்றைக்கி இருக்கிற ஈரானை குறிக்குது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோடு கூட ஃபஸ்ட்டு யார் இருப்பா? பெர்ஷியா. ஈரான் இருக்கும், லிபியா இருக்கும், எத்தியோப்பியா இருக்கும். இன்றைக்கி இந்த நாடு எல்லாம் ரஷ்யா கூட இருக்குது. இப்போ இந்த யுத்தம் தான் கடைசியாய் நடைபெற வேண்டிய யுத்தம். இந்த யுத்தம் நடைபெற வேண்டிய யுத்தம்னு சொல்கிறோம், கடைசியாக வர வேண்டியதுன்னு சொல்கிறோம். இந்த யுத்தம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதற்கு ஆயத்தம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு
இந்த யுத்தம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்னென்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா யுத்தங்களின் செய்திகள் ரொம்ப முக்கியம். அது ஒரு விதமான அடையாளம். 7 அடையாளங்கள் அதுவும் ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த இஸ்ரேலை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சில வருஷங்கள் இஸ்ரேலை பற்றின ஒரு தவறான கருத்தும் அல்லது தகவலும் அவங்கள பற்றினதான காரியங்கள் பரப்பப்படும். உலகம் முழுக்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அது பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் பரப்பப்படும். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இப்போ இருக்குது. 1948 இஸ்ரேலுங்கிற நாடு என்ன செய்து இருக்கு. ஆனால் 1948க்கு முன்னாடி இஸ்ரேல்னு ஒரு நாடே கிடையாது. அப்படி ஒரு நாடு இல்லை. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனர்களை எல்லாம் அகதிகள் ஆக்கிட்டாங்க, இஸ்ரேல் வந்து அங்கே நாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க, அங்கே இருந்து அவங்கள எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க அப்படின்னு நிறையா காரியங்கள் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இது உண்மை, எந்த அளவுக்கு சரித்திரம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, 2 முக்கியமான காரணத்துக்காக நான் எப்பவும் சொல்வேன். ஒன்று, இந்த இஸ்ரவேலர்கள் வழியாகத்தான் இன்னைக்கு உலகத்துக்கே பைபிள் நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் அவ்வளோதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறார். 12 அப்போஸ்தலர்களுமே எங்கிருந்து வந்தவங்க தான், இஸ்ரவேலுக்குள்ளே இருந்து வந்தவங்க தான். நம்முடைய ஆண்டவரும் இஸ்ரவேல் தான் சிலுவையில் அறையப்பட்டார். அதில் இருந்த பவுல் வழியாக தான் வேதாகமம் நமக்கு இந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒன்று. 2வது, நம்ம ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. அதனால் நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படும் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். முக்கியமான காரணம், அவர்களுக்கு இந்த பைபிளை கொண்டு வருவதற்குரியதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அவங்க கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தாங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நடைபெறக்கூடியதான சில காரியங்கள் என்ன, இஸ்ரவேல் தேசம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1948 அவங்க தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், கானான் தேசத்துக்கு யார் வந்தது, ஆபிரகாம் வந்தார். வந்து ஈசாக்கு அங்கே குடியிருந்தார். யாக்கோபு தான் அவர் பேர் தான் இஸ்ரேல். யாக்கோபுக்கு 12 பசங்க, அதில் 4வது பையனுக்கு பேர் தான் யூதர்கள். ஸோ இஸ்ரேல் யூதா என்பதனுடைய வரலாறு. அன்னைக்கே அந்த தேசம் அவர்கள் கையில் என்ன செய்யப்பட்டு விட்டது, கொடுக்கப்பட்டுச்சு. அன்னிலிருந்து அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்லும், இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் பழைய கதை, பைபிள் கதை, அதை எடுத்துக்கிட்டு இப்போ வராதிங்க. இப்போ மாடர்னில் இன்னைக்கு உள்ள ஜனநாயக காலத்தில் எப்படி சொல்லுங்க, இந்த நாடு யாரு எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் 1917 வரைக்கும் இஸ்ரேல் துருக்கி வசம் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஏற்பட்ட 1ஆம் உலக யுத்தத்தில் அந்த நாடு இஸ்ரேல் வசம் வந்துச்சு, இங்கிலாந்து வசம் வந்துச்சு. அப்போ இங்கிலாந்து தோக்குற நிலைமையில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் பேர் சார் வைஸ்மேன். அவர் ஒரு யூதன். அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு குண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இருந்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்குறீங்கன்னு சொன்னபோது சார் வைஸ்மேன் சொன்னார், எங்கள் நாடு இப்போ உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நினச்சா அகதிகளாக 2000 வருஷமாக இருக்கிற நாங்கள் திரும்பி வருவதற்கு என்ன செய்ய முடியும், ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். அது எங்கள் நாடு, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னபோது சார் வைஸ்மேனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாட்டை 3ஆக பிரித்து, அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு, அந்த நாட்டை 3ஆக பிரித்து 1 பங்கை யூதர்கள் கையில் கொடுத்தாங்க, 2 பங்கு அரபியர்கள்கிட்ட இருந்துச்சு, 1 பங்கு யூதர்கள் கையில் கொடுத்தாங்க. யூதர்கள்ட்ட பண்ண தப்பு என்ன, யூதர்கள் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு திருப்பி தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார், திருப்பி கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:5 வாசிங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையார்ந்தத்திலிருந்து என் குமாரத்திகளையும் வரவழைப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே 1918 அவங்க திருப்பி கொண்டு வரப்பட்டு பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன், அதாவது ஒப்பந்தத்தின் மூலம் யூதர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் யூதன் யாருமே அங்கே என்ன செய்யல, வரல. ஏன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்க எப்படி இருந்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஜெர்மனியில் ஒரு பக்கம், ரஷ்யாவில் ஒரு பக்கம், ருமேனியாவில் ஒரு பக்கம், இந்தியாவில் ஒரு பக்கம், எல்லா பக்கமும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க, ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. அதனால் அந்த ஊரை விட்டு வரத்துக்கு அவங்களுக்கு என்ன இல்லை,
எண்ணம் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது உங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு வரதுக்கு என்ன செய்யாது. ஆமாம், அது ஊழியமாக இருக்கட்டும், சில காரியங்களாக இருக்கட்டும், நம்ம எப்போவுமே ஆண்டவர்கிட்ட போகிறது, எங்கே போகிறோம், எப்படி, அதை சொல்லுங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவோம். அதான் நம்மளுடைய பழக்கம் இல்லையா? கானான் தேசத்துக்கு போ அப்படின்னா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, புறப்பட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அங்கே போன தேசம் எப்படி இருந்துச்சு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். லோத்துவை புறப்பட்டு போன்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆனால் லோத்து என்ன பண்ணுறாரு, அப்படியே ஏறு எடுத்து பார்க்குறாரு, எந்த பக்கம் நல்லா இருக்குன்னு பார்க்குறாரு. ஒரு பக்கத்தில் நல்ல தண்ணி நீர்வளம் மிக்கதாக இருக்கு, தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கு, எகிப்தை போல இருக்கு, சரி அங்கே போவோம் அப்படின்ட்டு அவர் நல்லா செலக்ட் பண்ணி போகிறார். ஆண்டவர் சொல்லி போகும்போது செலக்ட் பண்ணி போக முடியாது. செலெக்ஷனுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? அது ஊழியமோ எதுவோ, கர்த்தர் போன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும், போயிடணும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்திட்டீங்கனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். சில ஆட்கள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்ன நடக்கும், நான் அப்படி போனால் என்ன ஆகும், அந்த இடத்துக்கு போனால் எனக்கு எப்படி ஆசீர்வதிப்பீர், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருப்பார். சில ஆட்கள் போகவே மாட்டான், அதான் முக்கியம். காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பான். டே ஊரே அழிய போது புறப்பட்டு போன்னு சொன்னால் லோத்து போக மாட்டார். அவர் தாமதித்து கொண்டிருக்கிறதை தூதர்கள் கண்டு கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டானா. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி தான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றார் ஊழியத்துக்கு. சில ஆட்களை வான்னு சொன்னால் அதுக்கு அவங்களுக்கிட்ட 1000 காரணம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு காரியத்தை முடிச்சுட்டு வரேன்பான், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வரேன்பாங்க, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது அடைச்சிட்டு வரேன்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நான் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு வரேன்பாங்க. ஊழியத்தை பையனை ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்க சொல்லுவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு போ, அவன் தான் ஊழியத்துக்கு போகிறானே, எதுக்கு டிகிரி, அவன் தான் ஊழியத்துக்கு போகிறான். ஊழியத்துக்கு போகிறவனுக்கு முதல் க்ரைட்டீரியாவே, முதல் காரியமே என்னென்னா எல்லாவற்றையும் விட்டு வா. அதானே, மீனை வச்சுருந்தா மீனை விட்டு வா, வலையை வச்சுருந்தா வலையை விட்டு வா, அப்பா அம்மா கூட இருந்தால் அப்பா அம்மா விட்டுட்டு வா, பையன் இருந்தால் பையனை விட்டுட்டு வா. எதை ஆண்டவர் சொல்கிறாரோ அதை விட்டுட்டு வரணும், அவ்வளோதானே. எலிசா மாடையும் ஏறையும் விட்டுட்டு வந்தார். ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ணணும், விட்டுட்டு வானா வரணும். இப்போ இவங்க சொல்லுவாங்க எதுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு போ, எதுக்கு டிகிரி, அப்படியே அங்கேயே அவன் வாழ்க்கையில் ஒரு பிண்டு குத்துறது. என்ன தெரியுமா, ஒருவேளை ஊழியத்தில் ஏதாவது நாசமாக போயிட்டீங்கன்னா கையில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, படிப்பு இருக்குது. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, ஆண்டவரை விட படிப்பு மேலே பயங்கரமான மரியாதை. இப்போ ஆண்டவர் மேலே இவங்களுக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது, படிப்பு மேலே மரியாதை. ஒருவேளை ஏதாவது ஆகிப்போச்சுனாலும் கையில் என்ன இருக்கு, படிப்பு இருக்கு. படிப்பு உன்னை காப்பாற்றிடும், இல்லைன்னா நீ நடுத்தரம் தான் நிற்ப. படித்த பாதி பேர் நடுத்தரம் தான் நிற்கிறான். நான் படிக்க வேணான்னு சொல்கிற ஆளே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். கர்த்தர் அதை செஞ்சுட்டு போகிறாரு. நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், செய்ய வைப்பார். அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். 1918 போக சொன்னாரா, இவங்க எவனுமே போகல. நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னார். ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. இதோ கோதுமை கட்டுகளை நிறைபாரமாய் ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போகல, நான் உங்களை எப்படின்னா செய்வேன்னு கேட்டால், எப்படி ஒரு கோதுமை மூட்டையை வண்டியில் ஏற்றி ஏற்றி இருக்க கட்டுவாமல்ல, அந்த வண்டி எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றுவாமல்ல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல வண்டியில் ஏற்றுவேங்கிறார் ஆண்டவர். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாக நிறைவேறுச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, 18 கர்த்தர் போக சொன்னார். இந்த பயலுக்கு என்ன செய்யலை, போகலை. திடீர்னு இவங்க இருந்த ஊரில் ஆண்டவர் எதிரியை எழுப்பி விட்டார். எல்லா ஊர்லேயும் நம்ம ஆண்டவருக்கு அது ரொம்ப ஈஸியாக முடியும். ஜெர்மனியில் ஹிட்லரை எழுப்பிட்டார். ரஷ்யாவில் ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின்னு வந்தார், அவர் எழுப்பி விட்டார். இத்தாலியில் முசோலினின்னு ஒருத்தனை எழுப்பிட்டார். எல்லா பக்கமும் யூதர்களுக்கு எதிர்ப்பு. கடைசியாக அவனுங்க 4 பக்கமும் யூதர்களை அடித்தான் பாருங்க. அடித்த அடியில் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ட்ரெயினில் அவங்கள ஏற்றுவாங்க, எப்படி ஏற்றுவாங்கன்னு பாருங்கள். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 150 பேர் 200 பேரை ஏற்றுவாங்க. ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்கும், அதில் மூச்சு கூட விட முடியாது. அவங்க எப்படி ஏற்றுறாங்க பாருங்கள். இது கோதுமை கட்டுகளை நீங்கள் இருக்கிற இடத்தில் கோதுமைகளை வண்டியில் இருக்கிறது போல உன்னை இருத்துவேன்றார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாக நிறைவேறுச்சு. ஆண்டவர் சொன்னபடி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 70 பேர் 50 பேர் இருக்கலாம், 200 பேர் ஏற்றுவான். அவங்க இறங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்கி வரான் பாருங்கள் ஒரு வண்டியிலேருந்து. கர்த்தர் சொன்னபடி ஆமோஸ் 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறுச்சு.
அதே 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அதே 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அன்னைக்கு உள்ள யூதர்கள் நிலைமை, அன்னைக்கு உள்ள ஜெர்மனியில் உள்ள யூதர்களுடைய நிலைமை. இன்றைக்கி யூதனை கண்டா உலகமே பயப்படுதில்ல, பெரிய இராணுவம், அவங்கள அடிக்க முடியாது உதைக்க முடியாது எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதுதான் 1936 உள்ள நிலைமை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லபடியாக போன்னு சொல்லும் போது என்ன செஞ்சிடணும்? போயிடணும். செய்யுன்னு சொல்லும் போது என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். முடியாது, இப்போ நடக்காது, அப்பா ஆகாது, இது செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக என்ன ஆகும் தெரியுமா? நிர்வாணியாக ஓடி போகிற நிலைமைக்கு வந்துடும். அதான் கடைசி ஆகிடும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. கடைசியில் இவங்க எப்படி வந்தாங்க தெரியுமா? தப்பிச்சா போதும், ஊருக்குள்ளே வந்த அந்த அவங்க கையிலேருந்து தப்பிச்சா போதுங்கிற அளவுக்கு வந்தாங்க. சில நேரத்தில் கர்த்தர் சொல்லும் போது என்ன பண்ணிடணும்? எதையுமே செஞ்சிடணும். ஊழியமோ கல்யாணமோ எல்லாமே. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வயசில் ஆண்டவர் சரியான ஆட்கள் கொடுத்துருப்பாரு, பண்ண மாட்டான். முடி நீளமாக இல்லை, பொண்ணு இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லாயிருக்கும், ஒன்று ஒன்றா தட்டிக்கிட்டே இருப்பான். வயசு 42 தாண்டிடும். அப்புறம் சொல்லுவார், எதிர்த்தாலும் பரவாயில்ல, ஒன்று கூட கிடைக்காது, ஒன்று கூட கிடைக்காது. சில சிஸ்டர்ஸும் அப்படி இருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்தா என்ன கருப்பாக இருக்காரு, அவர் எனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை தான் வேணும். 38-40 ஆகிடும். அப்புறம் கர்த்தர் எது கொடுத்தாலும் சோத்திரம். ஆண்டவர் நன்மையான ஈவு தான் கொடுப்பார். கொடுத்தாரு அப்போ. அப்புறம் நம்ம கொடுத்த போது என்ன செய்யலை? வாங்கலை. அவன் நிலைமை அதான் பாருங்க. தேசத்தை ஃப்ரீயாக கொடுத்தாரு, எழுதி கையில் கொடுத்தான், நீ போப்பா அவன் நாட்டுக்குன்னு. போகலை. அடிச்சா அடி. எப்படி வந்தாங்க தெரியுமா? காசு கட்டி வெளியே வந்தாங்க. இந்த நாட்டை விட்டு நாங்கள் போகிறோன்னே அவன் சொல்லிட்டான் ரஷ்யாவில், நீ போகிறதா காசு கொடுத்துட்டு வெளியே போ. நாட்டை விட்டு வெளியே போய் ஏயா காசு கொடுக்கணும்? அப்படித்தான், இல்லைன்னா விடமாட்டேன் அடிப்பேன்னா. காசு கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க. அந்த அளவுக்கு நடந்த சம்பவம் 1918 48 வரைக்கும் நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் அங்கே வந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறியது. மீண்டும் இஸ்ரவேலரை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார். 1900 வருஷம் கழித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது. ஒரு தேசத்தை விட்டு அனுப்பவும் அவரால் முடியும், ஒரு தேசத்துக்கு கூட்டி கொண்டு வரவும் அவரால் முடியும். ஆண்டவர் என்ன செய்வார்? வேரோடு எடுத்தும் போடுவார். கர்த்தருக்கு சித்தமானால் திருப்பி அங்கே கொண்டு வந்து வைக்கவும் செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய திட்டம். நாம் சில நேரத்தில் என்ன நினைப்போம் தெரியுமா? இதெல்லாம் நடக்காது, ஆவாதும்போ. ஆண்டவர் சொல்வார், நான் செய்வேன் பாரு, செய்வார். ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம் 1900 வருஷம் இந்த உலகத்தில் இல்லாமல் காணாமல் போய் திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரே ஒரு தேசம், இஸ்ரவேல் தான். ஒரே ஒரு ஜனங்கள், யூதர்கள் தான். அந்த தேசம் நம்முடைய தேவனுடைய தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி அவங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க வந்த பிறகு அவங்களை நோக்கி ஒரு மிக முக்கியமான யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 1948 அவங்க வந்தது மே மாதம் 14ஆம் தேதி அவங்க வந்தாங்க. அவங்க விடுதலை ஆனாங்க. 15ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்ன இந்த யுத்தத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து சொல்ல போகிற பொய்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டம் இப்போ பெரிய பொய் உலகம் முழுக்க சொல்ல போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். 48 இவங்க யுத்தம், இவங்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை 7 நாடுகள் செஞ்சாங்க. அதாவது இவங்க சுதந்திரம் அடைஞ்ச மறுநாள். எதுக்காக அப்படின்னா, அந்த 7 நாடுகள் சொன்னாங்க, யூதர்கள் இங்கே வந்து அவங்க எங்கள் தேசத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, யூதர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறோம். ஸோ இந்த யுத்தத்தை 1-2 நாளில் முடிச்சுடுவோம், யூதர்களை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு நாட்டுடைய அதிபதி, இஸ்ரவேல் என்கிற தேசத்தை வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன்னு சொன்னார். ஸோ நாங்கள் யுத்தம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே இருந்த பாலஸ்தீனர்கள் அகதிகளை பார்த்து, சாரி இப்போ அவங்க அகதிகள், அன்னைக்கு அவங்க இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் வெளியே வந்துருங்க, நீங்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்கள் சண்டை போடும்போது உங்களை கொல்ல விரும்பலை, அதனால் நீங்கள் வெளியே வந்துருங்க, 1-2 நாளில் யுத்தம் முடிஞ்சிடும், யூதர்கள் சுதந்திரம் அடைஞ்சு 1 நாள் தான் ஆகுது, இராணுவம்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்கள க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவோம், 1-2 நாளில் திருப்பி நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், தேசத்தை திருப்பி உங்கள் கையிலேயே கொடுத்துட்றோம், நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு பிரதமராக இருந்தவர் டேவிட் பென்கூரியன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறார் பாருங்க, அவர் தான். அவர் சொன்னார், உள்ளுக்குள்ளே இருக்கிற பாலஸ்தீனர்கள் வெளியே போகாதீங்க, நாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம், முடிச்சுட்டு நாம் எல்லாரும் என்ன செய்வோம், ஒன்றாக பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை தீர்த்து கொள்ளலான்னு சொன்னார். ஆனால் உள்ளே இருந்த பாலஸ்தீனர்கள் கேட்கல. அவங்க வெளியே இருந்த இந்த 7 நாடை நம்பினாங்க, வெளியே வந்தாங்க, யுத்தம் ஆரம்பிச்சிச்சு.
ஆனால் அவங்க நினச்ச மாதிரி யுத்தம் 1-2 நாளில் முடிவடையல, சில வருஷங்கள் போச்சு. யுத்தம் முடிவு எப்படி வந்ததுன்னா, இஸ்ரவேல் 7 நாட்டையும் ஜெயிச்சிச்சு. ஆனால் ஜெயிச்சதுக்கு காரணம் இஸ்ரவேல் அல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உருவாகி 1 நாள் தான் குழந்தை. அதுக்கு உதவி செய்தது கர்த்தர். ஏன்னா இஸ்ரவேலின் கர்த்தருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தராக இருந்து இஸ்ரவேலை ஜெயம் பெறுவதற்கு, இது நான் ஏதோ ஒரு மெசேஜுக்காக சொல்லலை, கர்த்தர் உதவி செய்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் அந்த யுத்தத்தில் கிடச்சிச்சு. அவங்க ஜெயிச்சாங்க. இந்த குழந்தையோட விளையாடுறவங்க வெளியே போய் விளையாடுங்க, ஒரு தப்பும் இல்லை. மெசேஜ் கேட்குறவங்க மட்டும் கேளுங்க, ஏன்னா பாவம் இல்லை, நெருக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அவங்க அங்கே உட்காந்துப்பாங்க. கவனிங்க, அப்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். உதவி செய்து அவங்க ஜெயிச்சாங்கன்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அங்கே அன்னைக்கே இருக்குது. அந்த காலகட்டத்திலே அது புத்தகமாகவே வந்திருக்குது, எப்படி தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி. ஸோ அந்த யுத்தத்துக்கு பேர் இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் விடுதலைக்காக போராடின யுத்தம். இந்த யுத்தம் தான் தேசம் அவர்கள் கைக்கு வந்துச்சு. இந்த யுத்தத்தில் தேசம் முழுவதுமாக இன்னும் கொஞ்சம் ஒரு பகுதி அவங்க கைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது முதலாவது யுத்தம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி நடந்து ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு மேலே அந்த யுத்தம் போச்சு. 2-4 வருஷத்துக்கு மேலே போச்சு. அந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரவேல் தன்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொண்டது. 2வது யுத்தம் மிக முக்கியமான யுத்தம் அவங்களுக்குள்ள நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 அந்த யுத்தத்துக்கு பேர் 6 நாள் யுத்தம் அல்லது எருசலேமுக்கான யுத்தம் என்று பேர். ஏன் இந்த யுத்தத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நடுவில் நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், அது எருசலேமுக்கான யுத்தம். இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எப்பவுமே எதுவாக தான் இருக்கணும், எருசலேமாக தான் இருக்கணும். ஆனால் 1948 அவங்க வரும்போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. இஸ்ரவேலுக்கு தலைநகராக டெல் அவிவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் இருந்துச்சு. ஏன் தலைநகராக இல்லை அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய காரணம், ஒன்று உலக பிரகாரமான காரணம். ஆவிக்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு, சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும். எருசலேம் மண்மேடுகளாகி போகும். ஏன் எருசலேம் மண்மேடுகளாகி போகும்? எருசலேம் மண்மேடாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மீகா யாருன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26 இதே தீர்க்க தரிசனத்தை மீகா உரைத்தார்னு எரேமியா சொல்லியிருப்பாருங்க. அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ எருசலேம் மண்மேடாகி போகிறதுக்கு என்ன காரணங்கிறத மீகாலையும் வாசிக்கலாம், எரேமியாலையும் நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எருசலேம் தேவனுக்கு விரோதமான பட்டணமாய் மாறிடுச்சு. எருசலேம் முழுக்க விக்கிரக ஆராதனை. ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் விக்கிரகமாக, ஒவ்வொரு மலைக்கு மேலேயும் விக்கிரகம். எகிப்தியருடைய விக்கிரகம், அப்புறம் கானானியருடைய விக்கிரகம், எல்லாத்தையும் அவங்க கும்பிட ஆரம்பித்தாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்புன்னு வேதம் சொல்லுது. அதனுடைய விளைவு எருசலேமை கர்த்தர் கைவிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் அருவருக்கிற காரியத்தை ஒரு பட்டணம் செய்யும் போது அந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கைவிடுவார். பல நேரத்தில் ஆண்டவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சில நேரத்தில் இப்போது ஆர்கியூ பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, அந்த பட்டணம் அப்படி இருக்குது, அந்த தேசம் இப்படி இருக்குது. சில ஆட்கள் பாருங்கள், தேவனுக்கு விரோதமானவங்க நல்லா தெரியும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க சட்டங்களை ஏற்றுவாங்கன்னு தெரியும். எத்தனையோ நாடுகள் அப்படி இருக்கு. இப்போது ரிச்சர்ட் உம்ரான் ஐயா காலத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது பவுல் காலத்தில் பார்த்துருப்பீங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக கவர்மெண்ட்டுகள் எழும்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கவர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு இருக்கும். நமக்கு என்ன ஆசையாக இருக்கும்? அந்த கவர்மெண்ட்டு உடனே போயிடணும், அந்த கவர்மெண்ட் உடனே போயிடணும். நம்மளும் ஜாப் பண்ணுறோம். ஜாப் பண்ண அந்த கவர்மெண்ட் போதா? பல நேரத்தில் என்ன செய்யல, அந்த கவர்மெண்ட்டு போக மாட்டேங்குது. நம்மால் தீர்க்க தரிசனம் வேறு உரைச்சி பார்க்குறாங்க, இதோட முடிஞ்சிடும்னு. போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினார்கள் என்பது மாத்திரம் ஒரே காரணமாய் கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா, அவன் நமக்கு விரோதமாக எழும்பினது ஒரு காரணம், அதே நேரத்தில் அவனுடைய பாவம் நிறைவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், 400 வருஷம் கழித்து உன் சந்ததியார் இங்கே திரும்பி வருவாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எமோரியரின் பாவம் இன்னும் நிறைவாகவில்லை. அவங்களுடைய பாவத்துக்கு உச்சத்துக்கு போகிற வரைக்கும் விட்டுருவார் ஆண்டவர். நேபுகாத் நேச்சார் வந்து தேவாலயத்தை இடிச்சு கிடிச்சு எல்லா வேலையும் பண்ணான். அப்படியே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்களும் ஜாம் பண்ணி அழுகுறாங்க, தானியலும் அழுகுறாரு, எல்லாரும் அழுகுறாங்க. ஆனால் ஒன்றும் முடிவு வரல.
கடைசியாக தானியேல் கணக்கு பார்க்குறாரு, 70 வருஷம்னு போட்டிருக்குது. அப்போ 70 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர் 70 வருஷம் டைம் கொடுத்துருந்தார் நேபுகாத்நேச்சாருக்கு. எதுக்கு தெரியுமா? அவன் பாவம் நிறைவாவதற்கு. சில நேரத்தில் கர்த்தர் அப்படி தான் விட்டு வைப்பார், நிறைவாகிறதுக்கு கர்த்தர் விட்டு வைப்பார். நாம் எதிர்பார்க்கக்கூடாது உடனே தேசத்தை அழிக்கணும், உடனே அப்படி செய்யணும், உடனே அந்த ஆட்சியை கவிழ்த்து போடணும், உடனே அவங்களுக்கு விரோதமாக எழும்பணும். அப்படி தான் எல்லாம் நினச்சாங்க. நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக ஜெபம் பண்ணாங்க, ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக ஜெபம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்சிப்பாடு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. டயக்லேஷன் காலத்துலலாம் ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலை? அதான் உண்மை, அவ்வளோதான். அவன் பாவம் நிறைவாகிற வரைக்கும் கர்த்தர் அவனை விட்டு வைப்பார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய காலங்கள் அல்ல. அவர்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு வரைக்கும் விட்டு வைப்பார். அப்படித்தான் நேபுகாத்நேச்சாரையும் விட்டு வச்சார், அப்படித்தான் எமோரியரையும் விட்டு வச்சார், அப்படித்தான் ரோமர்களையும் விட்டு வச்சார், அப்படியே தான் இஸ்ரவேலையும் விட்டு வச்சார். எருசலேமையும் விக்கிரகாராதனை சாலமோன் காலத்துலேருந்து நடக்குது பயங்கரமாக. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ வரைக்கும்? மனாசே காலம் வரைக்கும் பார்க்குறாரு. அப்படியே மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கு. சிதேக்கியா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேசம் போயிடுன்னாரு. அவ்வளோதான், மண்மேடாக்கி போயிடுச்சு. கர்த்தர் உன்னுடைய கணக்கை வச்சுக்கிட்டே இருக்காரு. நீ பாவம் செய்ய செய்ய ஆண்டவர் தண்டனை கொடுக்கல, அமைதியாக இருக்கிறான்னு நினைக்காத. உனக்கு அந்த பொறுமையை கர்த்தர் நீங்கள் கிருபையாக நினைக்கணும். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்பை தப்பாக பயன்படுத்தி அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாவம் நிறைவாகும் போது கர்த்தர் அதுக்கான நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் தட். ஆண்டவர் நீங்கள் பாவம் செய்யும் போது சும்மா இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. நிறைய செய்யும் போது யாருக்கும் காட்டி கொடுக்காம இருக்கிறாரு, யாருக்கும் தெரியும். சிலராக சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியாமல் 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன். உனக்கு 10 வருஷம் காலத்துக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு அர்த்தம். காட்டி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா காட்டி கொடுத்துருவாரு, ஒழிக்கணும்னு நினச்சான்னா கர்த்தர் ஒழிச்சிருவாரு. உனக்கு பொறுமையாக கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பு மனம் திரும்புன்னு. சும்மா நீ ஏதோ ஆண்டவருக்கே தண்ணி காட்டுற மாதிரி பேசுவாங்க இவங்க. ஆண்டவருக்கே தெரியாமல் பாவம் செய்கிறாங்களாமா. கர்த்தர் சொல்வார், உன்னை ஒரு நாள் இருக்கு மகனேம்பார், அதுக்குள்ளே மனம் திரும்பிட்டா உனக்கு நல்லதும்பார். அப்படி தான் இஸ்ரவேலை விட்டு வச்சார், எருசலேமை அப்படியே பார்த்தாரு. ஒரு நாள் சிதேக்கியா காலத்தில் மொத்தத்தையும் மண்மேடாக்கி போட்டார். அன்றைக்கி எருசலேமுடைய நிலைமை இதுதான் சொல்கிறாங்க. இப்படி தான் எருசலேம் மாறிடுச்சு. அதாவது ஒருத்தர் புக்கை எழுதியிருக்கிறாரு, எருசலேமை சுற்றி பார்த்தவர் புக்கை எழுதியிருக்கிறாரு. எருசலேமில் ஒரு மரம் கூட இல்லாத காலம் இருந்துச்சாம். ஒரே ஒரு மரம் கூட கிடையாதாம். முழுக்க பாலைவனமாக இருந்துச்சாம். அந்த மலைகள் அத்தனையும் மொட்டையடிக்கப்பட்டிருந்துச்சாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கர்த்தர் தேசத்தை இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் தேசத்தை கைவிட்டாரு, கதை முடிஞ்சு. தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது கர்த்தர் கரத்தில் தான் இருக்கு. கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பாக வைக்கிறது நம்மகிட்ட இருக்கு. நாம் எப்படி அவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு உண்மையாக இருப்பார். நாம் அக்கிரமம் மிகுதி ஆகிட்டே இருந்துச்சு, உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுத்துருவார். அதான் நடக்கும். நாம் செய்யறதுக்கெல்லாம் அவர் உடனே தண்டனை கொடுக்கலன்னு ரொம்ப ஆடிடப்படாது. இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆட்டத்துக்கு உடனே என்ன வரல, பழைய ஏற்பாடு மாதிரி அக்கினி இறங்கி பட்சித்தது, உடனே பொன் கண்ணுக்குட்டியே உடனே அந்த இடத்துல ஒரு வாதை வந்தது, அதெல்லாம் இப்போ வர்றதில்ல. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓ நம்ம செய்யறதெல்லாம் சரி போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, கர்த்தர் உனக்கு டைம் கொடுக்குறார், சரி பண்ணிக்கிட்டா நல்லது, இல்லைனா ஒரு நாள் மண்மேடாக்கி போடுவார். அதையும் கர்த்தர் அது கூட உன் நன்மைக்கு தான் செய்வார். எல்லாத்தையும் மண்மேடாக்கி போட்டு திருப்பி கர்த்தர் சொல்வார், எப்படி இருந்த நீ எப்படி ஆகிட்ட பற்றியான்னு கேட்பார். நீ வயல்வெளியை போல இருந்த வனாந்தரமாய் மாறிவிட்டாயும்பார். அப்படி தான் ஆயிடுச்சு எருசலேம். கர்த்தர் சொன்னபடி மாறிவிட்டது. இது ஸ்பிரிச்சுவல் காரணம். உலக பிரகாரமான எருசலேம் இப்படி ஆகிறதுக்கு ஏன் தலைநகராக மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக பார்க்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நிறைய மதங்கள் அங்கே தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 முக்கியமான மதம், ஒன்று யூத மதம், இன்னொன்று இஸ்லாமிய மதம், 3வது கிறிஸ்தவம். இது 3மே அங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு காரியம் சொல்லப்படுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யூதர்களுக்கு அங்கேருந்து வந்தது, அதுக்கு காரணம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த எருசலேமை பற்றி நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரூஃப் ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டால், இந்த எருசலேம் யாருக்கு சொந்தம்னு இப்போ ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு ஐநா சபையில். உங்களுக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எருசலேமை 2ஆக பிரிச்சுருவோம், அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஐநா சபையில் தீர்மானம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எருசலேமை 2ஆக பிரிச்சுருவோம், 2ஆக பிரிச்சுட்டா பிரச்சனையே ஓவருங்க, சண்டையே இருக்காது. பாலஸ்தீனத்துக்கு பாதி, இஸ்ரேலுக்கு பாதியாக எருசலேமை 2ஆக பிரிச்சுருங்க, யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பைபிள் படி பிரிக்க முடியாது. ஆனால் இன்னொரு காரியமும் பார்க்கணும். சாலமோன்ட்ட
2 பெண்கள் வந்து ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது தானே உங்களுக்கு? ஞாபகம் இருக்குதுல்ல? அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை பெற்ற தாய் சொன்னா இது ஏன் குழந்தைன்னு, இன்னொருத்தம்மா சொல்லிச்சு இது ஏன் குழந்தைன்னு. இப்போ சாலமோன் சொன்னார் 2 என்ன பண்ணிடலாம், வெட்டிடுவோன்னாரு. வெட்டிடுவோம், ஆளுக்கு பாதியாக கொடுத்துருவான்னு. உடனே பிள்ளையை பெற்ற தாய் சொன்ன வார்த்தை என்ன, அது பிரிக்க, அது வெட்டக்கூடாது, உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கிட்டே இருக்கட்டும், அவகிட்டே இருக்கட்டும். இப்போ சாலமோன் சொன்னார் அவள் தான் உண்மையான தாய். எவன் தன்னுடையதை வெட்டினாலும் பரவாயில்ல நினைக்கிறானோ அவன் அதுக்கு உரியவனாக இருக்க மாட்டான். எவன் எக்காரணம் கொண்டு வெட்டக்கூடாது என்று சொல்லுகிறானோ அவனே அதற்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பான். எருசலேமிலும் இதான் நடக்குது. அதை எக்காலத்திலும் பிரிக்கக்கூடாதுன்னு யூதர்கள் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல, பாதி கிடச்சா கூட பரவாயில்ல, பாதி கொடுத்துருங்க, பாதி அவங்ககிட்ட இருக்கட்டும்ன்றாங்க. அதோட அர்த்தம் என்ன, பாதியாவது எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் முழு எருசலேமும் எங்களுக்கு வேணும்னு யூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே எருசலேம் யாருக்குரியது? வாங்க 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது வசனத்தை வாசி. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். சாலேமின் ராஜா அப்படின்னா, சாலேம் என்பது ஒரு நாடு அல்லது ஒரு ஊர் அல்லது ஒரு பட்டணம், அதோடைய ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சாலேம் என்பது எங்கே இருக்குது, எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அதான் எருசலேம். சாலேம்னா சமாதானம்னு அர்த்தம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அன்னைக்கே அந்த ராஜா வந்து யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, யாரோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, ஆபிரகாமோட பண்ணிட்டார். சரி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுங்க. உலக பிரகாரமாக லேண்டை பற்றி பேசுங்க அப்படின்றீங்கன்னா 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். யாருக்கு உன் சந்ததிக்கு கொடுத்தேன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. சரி, அதில் எருசலேம் எங்கேயாவது இருக்குதா? இருக்கா? இல்லை. ஆனால் எபூஸ்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கு இல்லையா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசுனா என்ன அர்த்தம்? எருசலேம்னு அர்த்தம். எருசலேமுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, எபூசு. அப்போ இந்த ஆபிரகாம்கிட்ட கொடுக்கும்போது எந்தெந்த இடத்த சேர்த்து கொடுக்கும்போது ஒரு இடத்துல இன்னொரு பேர் இருக்குது, அது என்னது, எருசலேமையும் கர்த்தர் என்னைக்கு கொடுத்துட்டாரு, அன்னைக்கே ஆபிரகாமுக்கிட்ட கொடுத்துட்டார். அந்த எருசலேம் ஆகிய எபூசுவில் தான் தாவீது 40 வருஷம் அரசாண்டார். அதற்கு பிறகு சாலமோன் 40 வருஷம், ரெகேபயாம் அவருடைய சந்ததிகள் எல்லாம் அரசாண்டுக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு யூதா தலைநகராக இருந்தது, சமாரியா தலைநகரம். இப்படி 2ஆக பிரிஞ்சிச்சு. அவங்க 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிஞ்சாங்க. அதில் ஒரு கோத்திரத்துக்கு எருசலேம் தலைநகராக இருந்துச்சு, இன்னொரு கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகராக இருந்துச்சு. இது பைபிளில் இருக்குது. சரி, இதெல்லாம் பைபிள் கணக்கு, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அவங்க இது வந்து அவங்களது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கவனிங்க, இப்போ 1967 மிக முக்கியமான யுத்தம். இதுக்கு பேர் 6 நாள் யுத்தம்னு பேர். இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் 6 நாள் யுத்தம். இந்த யுத்தத்தில் 6 நாளில் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. இது நடைபெற்றது 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ தான் அஃபீஷியலாக யூதர்கள் உள்ளே நுழையிறாங்க. ஏறக்குறைய 1900 வருஷம் கழிச்சு கிபி 70 தங்கள் சுய தேசத்தை விட்டு வெளியே போனாங்க, எருசலேமை விட்டு வெளியே போனாங்க, தேவாலயம் இடிக்கப்பட்டது, திருப்பி உள்ளே நுழையிறாங்க. இதான் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல். அங்கே இருக்குது பாருங்கள், இதான் அவங்க உள்ளே நுழைஞ்சது. சரி, இருக்கட்டும், கவனி. இவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். அவர் தான் மண்மேடாக்கி போடுவேன்னு சொன்னார், அவரே தான் வாக்கு பண்ணார். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாருமே அந்த சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து 1 முதல் 6 வசனத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2018 2024 நடக்கிற சம்பவம் அதில் இருக்குது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. சகரியா 12 1 முதல் 6. அதில் சகரியா 12 6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும்
வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேமை திருப்பி கொண்டு என்ன பண்ணிடுவேன்? குடியேற்றிடுவேன்னு கர்த்தர் சொன்னார். சொன்னபடி செஞ்சாச்சு. எருசலேம் குடியேற்றப்பட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எருசலேம் இரவிலே அவர்கள் வாசம் பண்ணுறாங்க. லைட்டெல்லாம் எரியுதா அப்படின்னா குடியேறிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னபடி 1900 வருஷம் கழிச்சு எருசலேம் அவர்கள் வசம் வந்து விட்டது. அவர்கள் குடியேறியாச்சு. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்? எருசலேம் கர்த்தர் சொன்னபடி வந்தாச்சு. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போது 6 நாள் யுத்தத்தில் அது அவங்கக்கிட்ட வந்துருச்சு. சகரியா 12:6 நிறைவேறிடுச்சு. ஆனால் அதில் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்லேன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதோட அர்த்தம் என்னென்னா, எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. என்ன ஸ்தானம்னு கேட்டிங்கன்னா, அது மகாராஜாவின் நகரம், அது இஸ்ரவேலுக்கு தலைநகரம். எப்போவுமே அதுதான் இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்குது? தலைநகராக இருக்கு. ஸோ இஸ்ரவேலுக்கு அது தலைநகராக மாறணும். நான் ஏற்கனவே சொன்னேன், 1948 அது தலைநகராக மாறவே இல்லை. 1967 அது தலைநகராக மாறவே இல்லை. ஏன்னா தெல் அவீவ் அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. கர்த்தருடைய நேரம் டைம் வரல. கர்த்தர் சொன்ன நாள் வருஷம் வந்தால் தான் தலைநகரம் மாறும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக அந்த நேரம் வந்துச்சு. சரியாக இஸ்ரவேல் தேசம் உருவாகி 70வது வருஷம், கரெக்டாக எருசலேம் அவங்க கைக்கு வந்து 50வது வருஷம், கர்த்தர் சொன்னபடி திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு எருசலேம் குடியேற்றப்பட்டு விட்டது. எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகராக மாறிவிட்டது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடந்துடுச்சு. ஆண்டவர் சொன்னபடி இந்த நூற்றாண்டில் நான் சொல்கிறேன், இந்த 2000 வருஷத்தில் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறி இருக்குது. அதில் நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறின மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தின் ஒன்று எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறியது. அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் விடுதலையாகி 70 வருஷம் ஆச்சு. ஆனால் எருசலேமை தலைநகராக மாற்றவே அவங்களால முடியலை. அவங்கக்கிட்ட எருசலேம் வந்து 50 வருஷம் ஆச்சு. அவங்களால தலைநகராக மாற்றவும் முடியலை. அவ்வளோ தூரம் உலக நாடுகள் ப்ரெஷர். அந்த 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. சகரியா 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். நல்லா கவனிங்க. எருசலேமை தலைநகரா மாத்தணும்னு சொன்னா உலகமே ஒண்ணு கூடிடும். கூடாதுன்னு சொல்லிடும். கூடாது, நோ சான்ஸ் அப்படின்றவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வாசிங்க தொடர்ந்து. அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். என்னாச்சு தெரியுமா? 2018 திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்தார். ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு மனுஷன். ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் ஏற்று நின்றவங்களாம் பொலிட்டிஷியன். அவங்க எல்லாருக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இவர் வந்து நிற்கிறார். எல்லாரும் இவர் தோற்றுருவாருன்னு சொன்னாங்க. பார்த்தா ஜெயிச்சிட்டாரு. இவர் ஏன் ஜெயிச்சாரு, எப்படி ஜெயிச்சாருன்னு யாருக்குமே தெரில. ஆனால் ஜெயிச்சிட்டார். ஜெயித்த உடனே ட்ரம்ப் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? 2018 அவர் என்ன 17 ஜெயிச்சார் நவம்பரில். 2020 தான் அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்றார் ஜனவரி மாதம். அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டார்? பிப்ரவரி மாதத்துலேயே எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிட்டார். கர்த்தர் சொன்னபடி ஒரு மனுஷனை எழுப்பினார். கோரேசை எழுப்பி தேவாலயம் கட்டினது போல, அர்தசாஷ்டா மன்னனை வச்சு அலங்கத்தை கட்டினது போல கர்த்தர் ட்ரம்பை வச்சு எருசலேமை தலைநகராக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ சேட்டிலைட் காலகட்டம், மாடர்ன் ஏஜ். இந்த காலகட்டத்தில் எதுவும் நடக்காது, கடவுள் இல்லை, பைபிள் இல்லை, அதெல்லாம் சும்மா இவ்வளோ சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். சொன்ன கர்த்தர் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன். சொன்ன மாதிரியே செஞ்சார் பாருங்க. எத்தனை வருஷம் கழிச்சு. அப்படி செய்யறதுக்கு நம்ம தேவனை தவிர வேற யாராலையும் முடியவே முடியாது. அவர் எவ்வளோ அழகாக நடத்தியிருக்கிறார் பாருங்க. இந்த காலகட்டத்தில் எருசலேமை தலைநகராக மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் உலக நாடுகள் அத்தனையும் அங்கே சொல்கிறாங்கல்ல 4வது வசனத்தில், பூமியின் ஜனங்களெல்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள் இருக்குல்ல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அது அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்கன்னு பாருங்கள். இது அன்றைக்கி உள்ளதான பேப்பரில் வந்த செய்தி. அரபு நாடுகள், யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக எல்லா நாடும் சேர்ந்துக்குச்சு. எவ்வளோ நாடுன்னு கேட்டிங்கன்னா
ஏறக்குறைய 128 நாடுகள் இந்த ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா 128 நாடு ஓட்டு போட்டுச்சு. ஆதரவாக போட்டது என்னமோ 8-9 நாடு தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் வீட்டோ பவரை பயன்படுத்தி இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறி விட்டது. நான் இதை வைத்து உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணி இருந்தால், கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லி இருந்தால், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு விரோதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். பார்க்கறதுக்கு நடக்காத மாதிரி இருக்கும். நடக்காதுன்னு சொல்லுவாங்க, மெடிக்கலி ப்ரூஃபும்பாங்க, சான்ஸே இல்லைம்பாங்க, இயற்கையா வழியே இல்லைம்பாங்க. ஆனா சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்னது சொன்னபடி நடக்கும். அவர் சொல்லியும் செய்வாரோ செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார். கன்ஃபார்ம் ஆண்டவர் செய்வார். நீங்க வாக்கு தத்தத்தை மட்டும்தான் பிடிக்கணும். சுத்தி பேசுறவன் எதையுமே காதல் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவன் பேசுறதெல்லாம் பிராக்டிக்கலா வாய்ப்பே இல்லைங்க. ஆனா நமக்கு சொன்னவர் சூப்பர் நேச்சுரல், அற்புதத்தின் தேவன். இயற்கையா வழி கிடையாதுங்க. ஆமா கிடையாது. செங்கடல் வந்துடுச்சு, வழி கிடையாது. நான் சொல்றேன் வழி இருக்கும் பாரு ஆண்டவர். என்னங்க சொல்றீங்க? பார்வன் சொல்லுவான், எப்படா வழி வரும்? பாரா வரும். சொன்ன தேவன் சொன்னாதான் வழி வரும். எப்படி வரும்? வரும், அவ்வளவுதான். சொன்ன ஆண்டவர் அப்படி நிறைவேற்றுவாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நீ வசனத்தை மட்டும் பிடிச்சிக்க, எவன் சொன்னதையும் கேட்காதேம்பாரு. ஒரு 10-15 பேர் சில வருஷத்துக்கு முன்னாடி எழும்பி ஒன்று சொன்னாங்க, உன் ஊழியத்தை ஒழிச்சு காட்டுறேன் பாரு. இதே வார்த்தையை சொன்னாங்க, ஊழியத்தை ஒழிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அவன் எப்படி உன்னை ஒழிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நம்பு, அவன் சொல்கிறத நம்பாது. உண்மை நடந்தது என்ன தெரியுமா? சொன்னவங்க என்ன ஆனாங்கன்றது எனக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்த ஊழியத்தை விட்டு அவர்களால் என்னை எடுக்கவே முடியலை. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இன்னைக்கும் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அவ்வளோதான். நம்ம பிடிக்க வேண்டியது வாக்கு தத்தத்தை, வசனத்தை தான். இது நித்திய ஜீவ வசனம். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராய் மாறிவிட்டது. திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. 2 விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஒன்று, யார் என்ன சொன்னாலும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு உரியது. அதை பிரிக்க ஒரு நாளும் கர்த்தர் ஒத்துக்கவே மாட்டார். இந்த மீடியாவில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் ஒரு 4 பேர் உட்காந்து பரபரன்னு பேசிக்கிட்டு இருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான் ஒவ்வொரு டிவிலையும். அது எப்படிங்க? நாம் பிரிச்சிட்டோம்னா சமாதானமே வந்துருங்கம்மா. வரவே வராது. அவன் சொல்கிறதெல்லாம் சும்மா. 2வது உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சம்பவங்களை செய்த ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறினால் அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும். அல்லேலூயா. இப்போது எருசலேம் வந்துருச்சு. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாசிங்க பாருங்கள், எசேக்கியேல் 38:8. அதை இன்னொரு தடவை வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:8 இன்னொரு தடவை வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு, அதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, நல்லா கவனிங்க, வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமாய் வருவாய்? பர்டிகுலரா எதுக்கு விரோதமாய்? மலைகளுக்கு விரோதமாய். இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான 3வது யுத்தம். போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிச்சு. அந்த யுத்தத்துக்கு பேர் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் தான் ஏறக்குறைய 1 வருஷமாக, இந்த அக்டோபர் வந்தால் 1 வருஷம், கிட்டத்தட்ட 10 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை முடிய போது, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்தால் 1 வருஷம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக 10 மாதமாக இந்த யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது, எந்த இடத்துக்காக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, இந்த இடத்துக்காக தான் அது நடக்குது. இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட். டெம்பிள் மவுண்ட் அப்படின்னா என்னங்க, இங்கே என்னங்க இருக்குது, இந்த இடத்துக்கு ஏன் இப்படி சண்டை போடுறாங்க? எருசலேமில் இல்லை, எருசலேமில் இந்த இடத்துக்கு தான் இப்போ சண்டை ஆரம்பிச்சிருக்கு. எருசலேமுக்கு சண்டை போடல. இப்போ எதுக்கு போடுறாங்க? எருசலேமில் இருக்கிற இந்த இடத்துக்கு அல்-அக்ஸா ஃப்ளட். இந்த சும்மா இந்த வீடியோவில் பாருங்கள், அது என்ன கீழே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்குது? ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட். பர்டிகுலராக இந்த இடத்துக்காக தான் சண்டை நடக்குது. சரி, இந்த இடம் என்ன இம்பார்ட்டன்ட், என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எருசலேம் தேவாலயம் இருந்த இடம். எருசலேம் தேவாலயம். இந்த எருசலேம் தேவாலயத்தை பற்றின சரித்திரம் நம்ம பைபிளில் உள்ளவங்களுக்கு, பைபிளில் உள்ளதே நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. இது என்ன இடம், எவ்வளோ முக்கியம், இது யாருக்குரியது, இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஹமாஸ்காரங்க சண்டை போட்டாங்க. அதான் அக்டோபர் 7 யுத்தம் ஆரம்பிச்சிச்சு.
இந்த இடத்த நாங்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த இடத்த கொடுக்கவே முடியாதுன்னு யூதன் சொல்கிறான். சரி, இது என்ன இடம், இது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 3வது வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இருக்கா? தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அந்த குறித்த இடம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரியா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு இருக்கு. மோரியா மலைகள் ஒன்றின் மேல் புறப்பட்டு போனான். இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை. 9வது வசனம். 9வது வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கர்த்தர் ஏற்கனவே ஈசாக்கு பலியிடுவதற்கான ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மோரியா மலையில். அந்த இடத்துக்கு பேர் தான் டெம்பிள் மவுண்ட். அங்கே தான் ஈசாக்கு பலியிடும்படி கொண்டு போகப்பட்டார். அங்கே அவர் ஒரு பலிபீடம் கட்டினான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று அவன் பெயரிட்டான். பின்னாடி அங்கே இருக்குது பாருங்க, 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த இடம் தான் யெகோவா ஈரே. சரி, இந்த இடம் ஆபிரகாம் காலத்துல இருந்து. இதுக்கு அடுத்து இந்த இடத்தை யார் வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஓர்னான் கையிலிருந்து தாவீது ஒரு இடத்தை வாங்குகிறார். தாவீது இடத்தை வாங்கி தான் அங்கே தேவாலயம் கட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அதற்கு பிறகு அந்த இடத்துல தான் சாலமோன் என்ன பண்ணாரு, தேவாலயம் கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடம் தான் இந்த இடம். இதான் சாலமோன் தேவாலயம் இருந்த இடம். அதற்கு பிறகு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் வந்து இடிச்சிட்டார். திருப்பி 2வது 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் இங்கே வந்து ஒரு ஆலயம் கட்டினார். கிபி 70 தீத்துராயன் ரோமர்கள் அந்த ஆலயத்தை இடிச்சிட்டாங்க. இந்த 2 ஆலயத்தையும் இடிக்கிறதுக்கு என்ன காரணம், அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். ஏன் இடிச்சிட்டாங்கன்றது நம்ம பார்க்கணும். சாலமோன் தேவாலயத்தை இடிப்பதற்கு என்ன காரணம், வாசிங்க. எசேக்கியேல் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? இன்னைக்கு அந்த 8ஆம் அதிகாரத்தில் என்னென்ன அருவருப்பு இருக்குதோ எல்லா அருவருப்பும் இன்னைக்கு பல தேவாலயங்கள்ல இருக்கு. அதை போய் அப்புறமா நீங்க படிச்சுக்கோங்க. அருவருப்பு ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் ஆலயத்தை என்ன பண்ணுவார், இடிச்சு போடுவார். இன்றைக்கும் உலகம் முழுக்க அருவருப்பு ஆலயத்துக்குள்ளே வந்துருச்சு. ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம், அப்புறம் ஒருத்தருக்கு 2 கல்யாணம், இன்னொருத்தருக்கு 3 கல்யாணம், இந்த அம்மாவுக்கு அது 2வது கல்யாணம், அவருக்கு இது 3வது கல்யாணம், சபைக்குள்ளேயே டிவோர்ஸு, எல்லாம் மண்ணாங்கட்டியும் இருக்குல்ல. இதுக்கு பேர் தான் அருவருப்பு. சபைக்குள்ள அதுக்கு பேர் என்னது, அருவருப்பு. இந்த அருவருப்பு சபைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு, அருவருப்பான இடத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கு சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள் பண்ணுற அரசியலை விட மோசமான அரசியல் சபைக்குள்ளே இருக்கு. சினிமாக்காரன் ஆடுற ஆட்டத்தை விட மோசமான ஆட்டம் சபைக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு உலகத்துக்கும் இங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. நான் இன்னும் சினிமாவை தாண்டி சொல்கிறேன், குடிகாரர்கள் ஆடுற ஆட்டத்தை சபைக்குள்ளே ஆடுறான். இன்னைக்கு குடிகாரனை போல ஆடுறான். அதையும் ஒரு கூட்டம் ரசிக்குது. கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நான் தூரமாக போயிட்டேன். ஃபர்ஸ்ட் கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா, ஆலயத்தை விட்டு போயிடுவார். ஏதோ ஆண்டவர் எல்லாம் ஜாலியாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அப்படியே ஒரு நாள் வரும், மொத்தத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், க்ளோஸ் பண்ணுறார். 2வது ஆலயத்தை ஏன் இடிச்சார், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். பிசினஸ் சென்டரா மாத்திட்டானா. சர்ச் என்னவா மாறிடுச்சு, பிசினஸ் சென்டர். இன்னைக்கு நிறைய சர்ச் இல்லை, பெரும்பான்மையான சர்ச் பிசினஸ் சென்டர் தான்.
கொஞ்சம் சபைகள் தான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குள்ளே கரெக்டாக இருக்கு. நிறைய சென்டர் வியாபார ஸ்தலம் தான், வியாபாரம் இல்லாத சர்ச்சே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று வியாபாரம் பண்ணுறான், அதை ஏதாவது ஒரு பேரில் வியாபாரம் பண்ணுறான். இப்போ அவன் ஏன் புறாவை விற்றான்? ஆலயத்துக்குள்ள பலி செலுத்துறதுக்கு விற்றான். பலி எங்கே செலுத்துவாங்க? ஆலயத்தில் செலுத்துவாங்க. அப்போ ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்கு புறாவை அங்கே பக்கத்திலே விற்கிறது சரியா தப்பா? அவன் ஒருத்தன் பலி செலுத்த வரான், அவன் புறாவை பலி செலுத்த வரான். அப்போ புறாவை பலி செலுத்த வரவனுக்கு புறா தேவைப்படுது. அதை வாங்கிறதுக்கு பதிலாக பக்கத்திலே விற்கிறாங்க உள்ளியா சர்ச்சிலேயே வாங்கி அங்கேயே பலி கொடுக்கறது சரியா தப்பா? பார்க்கறதுக்கு சரி மாதிரி தானே இருக்கு. அப்புறம் இயேசுநாதர் தப்புங்கிறாரு. சபையினுடைய வேலை புறா விற்கிறவனுக்கு புறா விற்கிறது வேலை இல்லை. சபையினுடைய வேலை உள்ளுக்குள்ள என்ன விற்கக்கூடாது? புறா விற்கிறவங்கிட்ட போய் நீ வாங்கிக்க, அதை வெளியே விற்றுக்க. சபையுடைய வேலை பிஸ்னஸ் இல்லை. சபையினுடைய வேலை ஆவிக்குரிய விதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவது, வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. இப்போ சபைக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? கடை கட்டி விடுவீங்க. சபைக்குள்ளே என்ன பண்ணுவீங்க? வியாபாரம் பண்ணுவீங்க. எங்க பைபிள் இல்லாதவங்களுக்கு பைபிள் விற்கிறோம், தப்பா? தப்பு. அவன் பைபிளை போய் பைபிள் விற்கிற இடத்துல வாங்க சொல்லுங்க. இங்கே வந்து கேட்குறான், பைபிள் என்ன விலை? 200 ரூபா. என்னங்க சொல்கிறீங்க? வெளியே 180. அது கொரியன் பேப்பர், இது சொரியன் பேப்பர். சர்ச்சுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு வியாபாரம். இங்கே ஆராதனை போய்கிட்டு இருக்கு, அங்கே வடை வித்துக்கிட்டு இருக்கு. கேட்டால் பில்டிங் ஃபண்டு. ஆலயத்தை கட்டுகிறதற்கு கர்த்தருக்கு தெரியும், அவர் கை குறுகி போகவில்லை. நமக்கு தான் விலைவாசி ஏறி இருக்கு, பரலோகத்துக்கு விலைவாசி ஏறவே இல்லை. ஏன்னா நமக்கு இந்த ஆட்சி மாற மாற விலைவாசி ஏறும். பரலோகத்தில் தான் ஆட்சியே மாறாத, ஒரே தேவன் தானே. ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? பிஸ்னஸ் சென்டர். ஊழியக்காரனும் விற்கிறான், விசுவாசியும் விற்குது. சபைக்குள்ளேயே வட்டி கூடுது. சபைக்குள்ள புடவை விற்குது. சபைக்குள்ள புடவை விற்றா ஸ்பிரிச்சுவல் புடவையா, ஜபத்தோட விற்கிது. இவங்க இங்கே உட்காந்து ஆவியை ஊத்துங்கிறாங்க. அது அங்கே உட்காந்து பார்டர் பார்த்தீங்களா, பச்சை கலர் பார்டர் போட்டு எங்கே நடக்குது? சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ மார்க்கெட்டுக்கு ஆள் பிடிக்கிறான், 4 பேரா. ஒரு வயல பரலோகத்துக்கு போக மாட்டேன் தெரிஞ்சுக்க. சபை என்பது வியாபார ஸ்தலம் இல்லை. சபையில் ஆராதிக்க மட்டும்தான் இங்கே வரணும். ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். உங்கள் வியாபாரத்தெல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நீ கரப்ட் ஆனது பத்தாத, ஊழியக்காரனை கரப்ட் ஆகி இன்னைக்கு சபை முழுக்க முழுக்க பிஸ்னஸ் சென்டர். சபை கட்டும் போதே கீழே 2 கடையோட கட்டுறாங்க. தொலைஞ்சுதுவோ, ஏன்னா வாடகைக்கு விடுறதுக்கு வசதியாக இருக்குமா? கவனிச்சு கொள்ளுங்க. ஏதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு திருந்தறதுக்கு, திருந்திட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா என்ன செய்வாரான் தெரியுமா? மத்திய 24:2 சொல்லுது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்னவாகும்? இடிக்கப்பட்டு போகும். இதே ஆலயத்தை கர்த்தர் கட்டும்போது சொல்றார், ஆகாய் 2:15, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு. அப்படிதானே இருக்குது. ஆகாய் 2:15 வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல். அந்த ஆலயத்தை எப்படி கட்டினாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டினாரு. அதே தேவன் தான் மத்திய 24:2 சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தில் சபை ஈடுபடவே கூடாது. சபையினுடைய வேலை தேவனை ஆராதிப்பதற்கான ஸ்தலம். இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். உங்க சேட்டைகளுக்கு இது இடம் கிடையாது. இங்க உட்காந்துட்டு நீங்க பண்ற பிசினஸ்க்கு இது இடம் கிடையாது. நீங்கள் பண்ற அருவருப்பான காரியங்களுக்கு இது இடம் கிடையாது. நீங்க வெளியே பண்ணா கூட அதுவே தப்பு. அதை கூட 100ல் 1000ல் ஒரு தடவை பொறுத்துக்கலாம். உள்ள உட்காந்துட்டு பண்ணீங்க, என்னுடைய ஆலயத்தை கெடுக்கிறவனை கர்த்தர் கெடுப்பார்னு இருக்கு. கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அந்த கடைசி காலத்துல துணிகரம் வந்துருச்சு ஜனங்களுக்கு, பயங்கரமான துணிகரம். எதை செஞ்சாலும் கர்த்தர் கண்டுக்காம இருப்பாரு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், உன் பாவம் நிறைவாகிற வரைக்கும் உனக்கு கிருபை இருக்குன்னு அர்த்தம். நிறைவாச்சு தொலைஞ்சேன்னு அர்த்தம். இப்பவே திருந்துட்டினா நல்லதுன்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் வீட்டுக்கு என்ன செய்யுமா? இடிக்கப்பட்டு போகும். சபைக்குள்ள நிறைய இன்னைக்கு என்ன தெரியுமா, எல்லாரும் செய்யறாங்க, அதனால அது கரெக்ட்னு ஆயிடாது. திருப்பி சொல்றேன்,
எல்லாரும் இதே மாதிரி பிஸ்னஸ் சென்டர் ஆக்கிட்டாங்க சர்ச்சை. ஆளாளுக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாகவும் பிஸ்னஸ் சென்டராக மாற்றி சபையை வந்து கொள்ளையர்கள் கூடாரம்லாம் இல்லை, அலிபாபா கொகையை விட பெருசாக மாற்றிட்டாங்க. எல்லாரும் பண்ணுறதுனால அது என்னவாயிடாது, சரி ஆயிடாது. சோதோமில் அத்தனை பேரும் பாவம் பண்ணா, அதனால சோதோம் கரெக்டா? ஒரு நீதிமான் இருந்தா பாருங்க, அதான் கரெக்டு. உலகம் முழுக்க ஒன்று செஞ்சிச்சு, ஆனால் நோவா அதில் தனித்திருந்தான். அதனால உலகம் முழுக்க செஞ்சதுனால அது சரியாயிடுமா? ஆகாது. எல்லாரும் செஞ்சாலும் சரி, அத்தனை பேர் கரப்ட் ஆனாலும் சரி, அத்தனை பேர் சேர்ந்து உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் சரி, இல்லை உன்னை பார்த்து இப்படி இருந்தால் நீ பிழைப்பே நடக்காது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொன்னாலும் சரி, நீ ஒன்று மட்டும் சொல்லு, நான் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன், அத்தனை பேரும் மனுஷ சாயலாய் மாறினால் எனக்கு கவலையே கிடையாது, நானோ வென்றால் நான் ஒருத்தன் நின்னாலும் போதும். எலியா சொல்றா, அழகா சொல்றா, அத்தனை பேரும் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒருவன் இருக்கிற நல்லது, ஆனால் நீ ஒருத்த மட்டும் இல்லை, உன்ன மாதிரி இன்னும் 7000 பேரை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உலகம் முழுக்க 7000 பேரை வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் வருகை வரும். போக போகிறது பேழைக்குள்ளே 8 பேராகிய சிலராக இருந்தாலும் சரி, ஆனால் 8 பேருக்காக ஒரு பேழையை கொண்டு வர கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போக போகிறது வருகையில் 8 பேராக இருந்தாலும் சரி, 8 பேருக்காகவாவது ஒரு வருகை வந்து கூட்டி கொண்டு தான் போகும். நீ காத்திருந்தால் போக முடியும். அவங்களோட சேர்ந்து கரப்ட் ஆகிடாதீங்க, அவங்க கூட சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, தொலைஞ்சு போவீங்க. இப்போ இந்த மலைகளுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38:8. இப்போ என்ன நடக்க போகுது அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த யுத்தம் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நாளைக்கெல்லாம் முடியாது. இந்த ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க 2 மாதத்தில் முடிஞ்சிடும், யூதர்கள் ஹமாஸை 1 வாரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அது முடியாது. ஏன்னா அது ஆரம்பிச்சது இந்த இடத்துக்காக. இந்த இடத்துல இந்த யுத்தம் நடக்கும், இன்னும் நடக்கும். எப்போ வரைக்கும் இந்த யுத்தம் சாதாரணமாக நடக்கும்னா, இந்த மாஸ்கை அவங்க தட்டுற வரைக்கும் நடக்கும். இந்த யூதம் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்கை தட்டிவிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவே நாங்கள் இன்றைக்கும் போட்டிருக்கிறோம், இது வரைக்கும் 500 மாஸ்க் அவங்க இடிச்சிருக்கிறாங்க. 500 பள்ளிவாசலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இடிச்சிருக்காங்க. காசா பகுதி முழுக்க இடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட்டு இதுதான். அவங்க இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சு. முடிவாக இந்த இடத்த யாரோ ஒரு ராக்கெட் ஏதோ ஒன்று பண்ணி இதை இடிச்சிருவாங்க. இடித்த உடனே இந்த இடத்துக்கு மீண்டும் 3வது தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூதம் வருவான். இப்போ எல்லாம் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை தான் உங்களுக்கு பைபிளில் இருந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல மீண்டும் என்ன வரும், 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு யூதன் முற்படுவான். அப்பொழுது இந்த இடம் இருந்தவங்களும் என்ன செய்வாங்க, அதுக்கு சண்டை போட வருவாங்க. திருப்பி ஒரு சண்டை வரும். அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறவனாக அந்தி கிறிஸ்து நுழைவான். கடைசி சர்வாதிகாரி என்ன செய்வான், உள்ளே நுழைவான். அப்பொழுது உபத்திரவ காலம் வரும், வேதனைகள் ஆரம்பிக்கும், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் கடைசி இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆக போது, இன்னும் விஸ்தாரமாகும். இந்த எல்லா நாடுகளுக்கும் தலைமையாக ரஷ்யா மாறப்போகுது. இப்போ ரஷ்யா மாற தொடங்கி இருக்குது, ரஷ்யா உள்ளே வந்துடுச்சு. இப்போ ரஷ்யா 2-3 விஷயங்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னும் அது உச்சத்துக்கு போகும். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் இருக்கிற வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்னவாக போகுதுன்னு தெரிஞ்சிடும். யார் வந்தாலும் இந்த 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ட்ரம்ப் பேசியிருக்காரு இன்றைக்கி, நான் வந்தால் 3ஆம் உலக யுத்தம் வராது, நான் ஜெயிக்காட்டி வந்துடும் அப்படிங்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை, அதாவது நான் பார்க்குற வரைக்கும் யார் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தாலும் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து இந்த இடத்துல அவங்க மிக முக்கியமான காரியத்தை செய்ய தொடங்குவாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது பிப்ளிக்கலாக நமக்கு வருகைக்கு என்ன மிக முக்கியமான அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். நல்லா கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய ஹோலி மவுண்டன் இதை சொல்லுவாங்க, டெம்பிள் மவுண்டன் சொல்லுவாங்க, ஹோலி சைட்டும்பாங்க, என்னென்னமோ பேர்லாம் அதுக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த புறஜாதியாரோட வழிபாட்டு ஸ்தலம் இருக்கிறதுனால, அவர்கள் அதை மிதிக்கிறதுனால
அந்த புறஜாதியார் காலம் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், யாருமே உள்ள நுழையாதபடி இந்த இடத்த முழுக்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வேலி அடைச்சிடுவாங்க. அதான் புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த இடத்த முழுக்க அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த அவங்க இடிப்பாங்க. இதுதான் அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் அடையாளம். இது நடந்துருச்சுன்னா உலகம் மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளே போக போகுதுன்னு அர்த்தம். 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போது, உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதில் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 21-24 நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் சொன்னாங்கல்ல. 28 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க, முடிக்கலாம். 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது 24 சொல்றாரு, புறஜாதியார் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மத்திய 24 நம்ம கேட்டாங்கல்ல, இப்படி வருகைக்கு அடையாளம் என்னன்னு 3வது வசனத்தில், 8வது வசனத்தில் இயேசு என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. மத்திய 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு சமீபமாய் இருக்கிறது. இவைகள் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்குது. இவைகளுக்கு நடுவில் தான் நம்முடைய மீட்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. ஸோ இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, கேட்குறீங்க, கண்களுக்கு முன்பாக ப்ரூஃபோடு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வரப்போகிற வருகையில் இந்த சபை போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இயேசு முதலாவது வரும்போது தேவதூதர்கள் வந்து அந்த மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. அவங்க போய் இயேசுவை பார்த்துட்டாங்க. நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அவங்களும் போய் இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. ஆனால் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்த ஏரோது என்ன செய்யலை, போகலை. அவன் சொன்னான், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றான். இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன கேட்டாலும் வருகையில் போகாத ஒரு கூட்டம் இருக்குது. அடையாளங்களை பார்த்து ஒரு கூட்டம் இயேசுக்கிட்ட வந்துடுது, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் வந்துடுது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன கேட்டாலும் வசனம் சொல்கிறோம், கேட்குறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆனாலும் சரி எல்லாம் ஓகே தான், நீங்கள் போங்க, போய் பாருங்கள், வரும்போது பார்த்துக்கலாம். ஒரு உணர்வில்லாத இருதயம், அல்லது ஒரு அசதி. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். வருகை மிக சமீபம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் கர்த்தருக்கு சித்தமானால், ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஒன்று மட்டும் நிச்சயம், நம்முடைய காலங்களில் அவருடைய வருகை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆபிரகாம் அவருடைய முதலாவது வருகையை காண ஆவலாக இருந்தான் இயேசு சொன்னார். ஆபிரகாம் நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். கரெக்டாக 2000 வருஷம் கழித்து அவனுடைய சந்ததியார் இயேசுவை பார்த்தார்கள். அதே மாதிரி தான் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகையை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். இப்போ 2000 வருஷம் கழித்து அவருடைய சந்ததியார் நாம் அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்போ வேணாலும் இயேசு கண்டிப்பாக வரப்போகிறார். ஒருவேளை ஜலப்பிரளயம் வருதுன்னு நோவா சொன்ன மாதிரி தான் இப்போ இயேசு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கலை, பைத்தியம்னு சொல்லிச்சு, அதெல்லாம் வராதுன்னு சொல்லிச்சு. அப்படி தான் இயேசு வரமாட்டார் ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் வருவார், வரும்போது பார்த்துக்கலாம், ஏறுவது மாதிரி ஆட்கள். ஆனால் ஒரு கூட்டம் தேடி போகணும், நட்சத்திரத்துக்கு பின்னாடியே போகணும், இயேசு சொல்கிற இடத்துக்கு போகணும், ஆயத்தப்படணும், காத்திருக்கணும். அவங்க தான் அந்த வருகையில் அவரை பார்க்க முடியும். இயேசு வருகிற காலம் சமீபமாயிற்று, இனி காலம் செல்லாது. ஆயத்தப்படுத்துவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மனுஷகுமாரனுடைய வருகை அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நினையாத நாளையில் அவர் வரப்போகிறபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் சொல்லுது. புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் கூட இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள பார்த்து தூங்காதிருங்கள்னு சொல்லலை, என்னையோடு காத்திருங்கள்னு சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னார், நினையாத நாளைகள் வருகிறபடினாலே விழித்திருங்கள்னு சொன்னார். அலர்ட்.
காலம் மிக சமீபம். இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். உங்களுக்கு மனுஷகுமாரன் எப்போ வேணாலும் வரபடினால நாம் காத்திருக்கிற போகிற நேரம் கொஞ்ச நேரம் தான். 1 மணி நேரம் ஊழியக்காரங்க மாதிரி நம்மெல்லாம். ஏன்னா சீக்கிரம் வர போகிறாரு. ஸோ நம்ம ஆயத்தப்பட்டு காத்திருந்தோம்னா கொஞ்ச நேரம் தான். ஏதோ வருவேன் என்கிறவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அதே நேரத்தில் கைவிடப்படுகிறவங்களும் இந்த கொஞ்ச நேரம் உண்மையாக இல்லாதனால தான் கைவிடப்பட போகிறாங்க. அவங்களுக்கும் இந்த கொஞ்ச நேரங்கிறது ஒரு ஷார்ட் டைம் தான். ஒரு 30 மார்க் எடுத்து 32 மார்க் எடுத்து பாஸ் ஆகிறவனுக்கும் ஒரு 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 2-3 மார்க் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிடணும்னு அவன் கான்சியஸாக இருந்து 30லேருந்து 35 எடுத்துட்டான். ஆனால் அவனும் 30 தான் இன்னொருத்தனை எடுத்தான். ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டான். 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்டில் இருந்தவங்க தான். ஒருத்தன் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போயிட்டான், ஒருத்தன் அந்த கொஞ்சம் முயற்சி பண்ணாதனால ஃபெயில் ஆகிட்டான். அவன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. வாசப்படி தான் நிற்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை எப்படி வேணால் கூட இருந்திருக்கலாம். இனி கொஞ்ச நாளும் கர்த்தருக்காக உண்மையாக காத்திருக்கிறவர்களாக, சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாக, ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இனி இயேசுவை நோக்கி போக போகிறேன். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஆகாப்புக்கு எத்தனையோ வருஷம், 3.5 வருஷம் மேகமும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, குதிரைக்கு புல்லும் இல்லை. இப்போ ஆகாப்புக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக எலியா சொல்கிறாரு, கையளவு மேகம் தெரியுது, ஓடி போயிடு. ஏன் இந்த கையளவு மேகம், நீ போ, ரதத்தில் ஏறிப்போ. இந்த கையளவு மேகம் போதும், அடுத்து பெருமழையாக மாறிடும். இது வரைக்கும் எப்படி இருந்தேன்னு தெரியாது. இப்போ கையளவு மேகம் தெரியுது, வருகைக்கான மேகம் நல்லா தெரியுது. இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். அந்த வருகைக்கான அடையாளங்கள் தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்போ ரதத்தில் ஏறினா கூட போதும், இப்போவும் அறக்கட்சியை கட்டிக்கிட்டா கூட போதும், நீ வேகமாக ஓடி போயிடலாம், வருகையில் போய் சேர்ந்துடலாம். வாய்ப்பு. இப்போவும் நீ அசதியாக இருந்துட்டீனா, இப்போவும் அசட்டியாக விட்டுட்டீனா, இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் டைம், சில நாட்களோ, சில மணி நேரங்களோ, சில நிமிஷமோ, சில மாதமோ, எப்போ வருவா தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் நீ பசங்கிட்ட சொல்கிறீங்க தானே, எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, இனியாவது படிடா, இனிமே படித்தா கூட நீ நல்ல மார்க் எடுக்கலான்னு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வருகையை பற்றின அறிவிப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இனியாவது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சிடுங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சிடுங்க. காத்திருக்கிறவங்களா மாறிடுங்க. நீங்கள் நிச்சயம் இந்த வருகையில் போக முடியும். இனியில் ஒரு தீர்மானம் எடுப்போமா, நானும் என் வீட்டாரும் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க போகிறோம், எதிர்பார்த்திருக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க, வருகையில் போகணுன்ற பிரயாசப்படுறவங்க, இனி காத்திருக்க போகிறேன்னு தீர்மானம் எடுக்கிறவங்க, அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது அதில் கலந்துக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, பங்கு பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களை பார்க்கறதுக்கு நான் இங்கே வரல, எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்படுவதற்கு நான் இங்கே வந்தேன். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நீர் வருகிற வரைக்கும் எங்கள் திருச்சபை ஆயத்தப்பட்ட மனவாட்டியாக, சுத்திகரிக்கப்பட்ட மனவாட்டியாக, காத்திருக்கிற ஒரு மனவாட்டியாக, கரை திரையற்ற மனவாட்டியாக, ஒரு கற்புள்ள கன்னிகையாக, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்காத ஒரு மனவாட்டியாக உமக்கென்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கணும்ப்பா, எதிர்பார்த்திருக்கணும்ப்பா. ஆண்டவரே எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களை நோக்கி ஓட கிருபை பாராட்டும். இந்த சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.